श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्वरवरमुनये नमः। श्रीशैलेशदयापात्रं धीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् अगतमदमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्नित्यक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः। श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उदय वेदांताचार्यराय श्रीमद परमहंस परिव्राजकाचार्यराय எழுந்தருளியிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜிய சுவாமி பரம கிருபையோடே நாமெல்லாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே மாமுனிகளுடைய பகுமுகமான வைபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விசாலமான ஹிருதயத்தோடே ஒரு விசேஷமான யதீந்திர பிரவணம் வந்தே என்கிற இந்த நிகழ்ச்சியை தாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே பல வித்வான்களுடைய உபன்யாசங்களை நாம் கிரமமாக கேட்டு அனுபவித்து ஆனந்தித்துக் கொண்டு மாமுனிகளுடைய பரிபூர்ணமான வைபவ கடலிலே திளைத்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த கிரமத்துல பார்ப்போமேயானால் அபூர்வமான கிரந்தங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்து மாமுனிகள் தம் வியாக்கியானங்களிலே சேர்த்து சேர்த்து காட்டியிருக்கும்படியான ஒரு அற்புதமான சாமர்த்தியம், அந்த வியாக்கியான நுட்பமானது மிக ஆச்சரியமானது. அந்த கிரமத்துல எத்தனையோ ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள், எத்தனையோ புராண ஸ்ரீசூக்திகள், எத்தனையோ இதிகாச வச்சனங்களாக இருக்கக்கூடியவை, வேதாந்த வாக்கியங்களாக இருக்கக்கூடியவை, ஆழ்வார்களுடைய அருள் செயல்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பலவிதமாக அனுகிரகித்தருளி இருக்கக்கூடிய நிலை. அந்த கிரமத்துல ரெண்டு மகாச்சாரியர்கள் சம்ஸ்கிருத வேதாந்தத்துக்குன்னு மிகவும் முழுக்க 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 பல அர்த்த விசேஷங்களை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஒருவர் ஸ்ரீ விஷ்ணு சித்தாச்சாரியர் என்பவராய் அமைந்திருக்கக்கூடிய எங்களாழ்வான் என்னும்படியான மகாத்மா. மற்றொருத்தர் அவருடைய பிரிய சிஷ்யராய் இருக்கக்கூடிய வாத்ஸ்ய வரதாச்சாரியர், அவர்தான் நடாதூரம்மாள்னு பேரு. நடாதூரம்மாளுக்கு அவராச்சாரியார் ஆனபடியாலே அம்மாளாச்சாரியர் என்கிற திருநாமம் கூட எங்களாழ்வானுக்கு விஷ்ணு சித்தாச்சாரியருக்கு அமைந்திருக்கிறது. இந்த விஷ்ணு சித்தாச்சாரியர் அற்புதமான வியாக்கியானம் அனுகிரகித்தருளி இருக்கிறார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு. ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்பது மிக அற்புதமான கிரந்தம். ஆளவந்தார் அப்படி கொண்டாடும்படியான கிரந்தமாக இருக்கிறது. தத்வேனய சிதச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாயக தீருதாரா சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயா. அந்த பராசரருக்கு வணக்கம் செலுத்துகிறேன் காட்டுறார். 6 நாள் அவர் 3 தத்துவங்களையும் அலகலகாக பிரித்து, சித்தத்துவம் இது, அச்சித்தத்துவம் இது, ஈஸ்வர தத்துவம் இது, இவற்றினுடைய சொரூபம் இது, இதனுடைய சுபாவம் இது, இந்த சேத்தனர்களுக்கு கதி இது, கம்யம் இது இத்தியாதியான விஷயங்களை எல்லாம் அதிஸ்பஷ்டமாக விஷ்ணு புராணத்துல காட்டியிருக்கிறார். அதனாலேயே அதற்கு புராண ரத்னம் என்கிற பெரும் பெயரை தாம் சாதித்தருளுகிறார். அப்படி அமைந்திருக்கக்கூடிய அந்த புராணத்துக்கு தத்வார்த்தங்கள் கர்ப்பிதமாய் அமைந்திருக்கக்கூடியதற்கு அதுல உள்ள பொதிந்திருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் எடுத்து 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 வியாக்கியானம் அனுகிரகித்தருளி இருக்கிறார் விஷ்ணு சித்தாச்சாரியர். அதுக்கே விஷ்ணு சித்தீயம் என்கிற திருநாமம் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வியாக்கியாதாவாய் அமைந்திருக்கக்கூடிய மகாத்மா விஷ்ணு சித்தாரியர் எங்களாழ்வான். அவருடைய அற்புதமான கிரந்தங்களிலிருந்து மாமுனிகள் எங்கெங்கெல்லாம் மேற்கோள்கள் காட்டுகிறார், எங்கெங்கெல்லாம் உதாரணங்கள் காட்டுகிறார் என்பதை அதி விபுலமாக அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயம். மற்றொன்னு, நடாதுரம்மாளுடைய ஸ்ரீசூக்திகளை எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பிரகரணத்திலே எதற்கு அவர் பிரமாணமாக எடுத்து காட்டுகிறார், இந்த விஷயங்களை இன்றைய தினம் உபன்யசிக்க இருப்பவர் அந்த விஷ்ணு சித்தாச்சாரியருடைய திருவம்சத்திலேயே உதித்தவர், அம்மாளாச்சாரியருடைய திருவம்சத்திலேயே உதித்தவராய் அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளரை சுவாமி. திருவள்ளரையிலே தினவுகடச் சொல்லுவான் திருவள்ளையான் என்று விசேஷமாக நடாதூராழ்வானாலே கொண்டாடப்பட்டவராய் அமைந்திருக்கக்கூடிய உத்தமரான எங்களாழ்வான். அந்த எங்களாழ்வானுடைய திருவம்சத்திலேயே வந்திருக்கக்கூடியவர், அவருடைய திருமேனி சம்பந்தம் பெற்றவராய் இருக்கக்கூடியவர், திருவள்ளரையிலே இருக்கக்கூடிய புண்டரீகாட்சரான எம்பெருமான் போதமர் செல்வ கொழுந்து உணர் திருவள்ளரையான். எப்படி ஆழ்வார்
தாம் திருவேங்கடமுடையானை அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை ஒரே மார்பன்னு காட்டினாரோ அதே மாதிரியாக அற்புதமான வார்த்தையாக பெரியாழ்வாருடைய பாசுரம் போதமர் செல்வ கொழுத்து புனர் திருவள்ளரையான். அப்ப திருவள்ளரை எம்பெருமானுக்குன்னு காப்பிடுகிறார் பெரியாழ்வார். திருவள்ளரை எம்பெருமானுக்கு அற்புதமான பாசுரங்களை திருமங்கையாழ்வாரும் அனுகிரகித்திருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த திவ்யதேசமாக அமைந்திருக்கக்கூடியது திருவள்ளரை. வெள்ளரையுள் கல்லறமேல் பொன்னை மரதகத்தை புட்குழியம் போரேத்தைன்னு கொண்டாடுகிறார் திருவள்ளரை திவ்ய கேத்திரத்தை திருமங்கையாழ்வார் தம்முடைய திருவடலிலே. இப்படி இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்திலே ஸ்தல ஆச்சாரிய புருஷராக எழுந்தருளி இருக்கக்கூடியவர் மேல திருமாளிகை சுவாமி. அந்த சுவாமியினுடைய திருக்குமாரர் ஆக ஸ்ரீ விஷ்ணு சித்தன் என்னும்படியான திருநாமம் படைத்தவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான விஷ்ணு சித்தாச்சாரிய சுவாமி. இந்த சுவாமியினுடைய திருத்தமப்பனாருக்கும் அடியனுக்கும் இருக்கிற சம்பந்தம் இன்னைக்கு நேரத்து இல்ல, 50 வருஷமாக இந்த சுவாமியோடு பரிச்சயம் உண்டு. பலகால் சுவாமியோடு வார்த்தை ஆடியிருக்கிறேன். ஒரு பெரும் பாக்கியம். சுவாமிக்கு அடியேன்பால் அபாரமான கிருபை, அபாரமான அபிமானம் இவை அனைத்தும் அமைந்திருக்கிறது. அதற்கனுகுணமான பிரதிபத்திய சுவாமி திருவடிவாரங்களிலே அடியேனும் கொண்டிருக்கிறேன். அந்த சுவாமியினுடைய திருக்குமாரர் பல அர்த்த விசேஷங்களை ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான திருப்புல்லாணி சுந்தராஜயங்கார் சுவாமி திருவடிவாரங்களிலே இருந்து பூர்ணமாக சம்ஸ்கிருத வேதாந்தார்த்தங்களை எல்லாம் நன்கு அதிகரித்தவராய் அமைந்திருக்கக்கூடிய சுவாமி அந்த விஷ்ணு சித்தன் சுவாமி. திருவள்ளரை விஷ்ணு சித்தன் சுவாமியாக அமைந்திருக்கக்கூடியவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் இருக்கிறார். அவர் இப்பொழுது நம்மிடையே அற்புதமாக மாமுனிகளுடைய உதாகரணங்கள் எங்களாழ்வானுடைய ஸ்ரீசூக்திகளை எங்கெங்கெல்லாம் எப்படி காட்டியிருக்கிறார், அம்மாளான நடாதுரம்மாளுடைய ஸ்ரீசூக்திகளை எங்கெங்கெல்லாம் காட்டியிருக்கிறார் என்பதை இப்பொழுது உபன்யசிக்க இருக்கிறார். அதற்கு முன்பாக நாம் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமி பவிஷ்யதாச்சாரியர் அந்த சந்நிதியினுடைய நிர்வாகராய் இருந்து கொண்டு ஆழ்வார் திருநகரியிலே ஆழ்வாருடைய கைங்கரியங்களையும் பலபடியாக பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஜீயர் சுவாமி ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமி. அந்த சுவாமியினுடைய அனுக்கிரக பாஷணத்தை முதலிலே நாம் அனுபவித்து அதற்கு பிறகு உபன்யாசத்தை அனுபவிக்கலாம். கோஷ்டியார் எல்லோரும் திருச்செவி சாத்தியருளவனுமாய் பிரார்த்திக்கிறேன். சரி சுவாமி, ஆரம்பிக்கலாம். தேவர் சொல்லலாம். ஜெய் சிவன் நாராயணா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீய திருவடிகளே சரணம். மாமுனிகள் 650ஆம் வருட திருநட்சத்திரம் ஐப்பசி மாசம் மூல நட்சத்திரத்துக்கு ஸ்ரீமத் பரமயோசியருக்கு எட்டிகிரி இடையாள் ஜீய சுவாமிகள் தொடங்கி சிறந்த முறையிலே நல்ல ஏற்பாடுகள் செய்து ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் என்று நம் சம்பிரதாயத்தை நம்மாழ்வாருக்கும் எம்பெருமானாருக்கும் மாமுனிகளுக்கும் ஒரு தனி ஏற்றம் உள்ளது. மூவருக்கும் அவதாரிக்காரின் நேரடி தொடர்பு உள்ளதாக நம்மாழ்வார் இங்கேதான் அச்சாவதாரமுறைய அவதரித்துள்ளார். நம்மாழ்வார் இங்கே தான் அவதரித்த எம்பெருமானார் அவதாரத்தை காத்து முன்பே நம்மாழ்வார் எம்பெருமானின் கௌசிதாச்சியார் திருமேனியை மதுரை ஆழ்வாருக்கு தாமரைமணி தீர்த்தத்தின் மூலமாக அருளினார். இத்தகைய திருமேனி நம்முடைய கௌசிதாச்சியார் சன்னதியில் திருவாரூரத்தில் முக்கியமாக அமைக்கப்பட்டுள்ளது. பணவ மந்திரமா இருக்கக்கூடிய அகாரமா இருக்கக்கூடிய ஆழ்வாரும் உகாரமா இருக்க உடையவரும் மகவான மனமான மௌனவில் இருக்கக்கூடிய இந்த திவ்ய கஷேத்திரம் மிக முக்கியமான எல்லாராலும் ஊற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆழ்வாருக்கு முதலாக சொல்லக்கூடிய நம்மாழ்வார் இவ்விடத்திலே அவதரித்தால் முக்கியம் வாய்ந்த இந்த இடத்திலே மாமுனிகள் இந்த பவிஷ்யதாசியின் சன்னதியிலே திருவாரண கிரமங்கள் செய்துள்ளார். அப்படிப்பட்ட இந்த திவ்ய கஷேத்திரத்திலே இருந்து கொண்டு சுவாமி அவர்கள் எட்டிகிரி எட்டிராய் ஜீயர் சுவாமி அவர்கள் தான் ஆரம்ப காலத்திலே இருந்து ஆசிரம சீகர் வாங்கிய காலத்திலிருந்து
எதையெல்லாம் நம் சம்பிரதாயத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு அனைவரும் உய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் அவர் பல நற்காரியங்களை செய்து வந்துள்ளார். குறிப்பாக எதிரிகள் மாநாடுகள் ஒன்று ஏற்படுத்தி வைத்தார். அங்கங்கே பல இடங்களில் எல்லாம் சொற்பொழிகளை ஏற்படுத்தி கொடுத்து நாட்டு நலனுக்காகவும் எல்லோருடைய சேமத்திற்காகவும் பல யஜ்யங்களை எல்லாம் அங்கங்கே யாகங்கள் எல்லாம் செய்து நல்ல முறை பரிமாணத்தில் பராமரித்து வந்துள்ளார். அப்படிப்பட்ட அவர் இந்த கொரோனா வைரஸ் சூழலும் 40க்கும் மேற்பட்ட உபன்யாசங்களை கொண்டு உலகமெங்கிலும் இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பிரதி தினமும் மாமொழிகள் வைபவத்தை கொண்டு எப்படி சேர்ப்பது என்பதை மிக உன்னதமான இந்த கைங்கரியத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அவர் அந்த மடத்தை மேலும் எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும், எப்படியெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர் உயர்ந்த அடைய வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அவர்கள் மேலும் மேலும் பல நற்காரியங்களை செய்து கொண்டு பெருக வேண்டும் என்று மங்களாதாரம் செய்து அவர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று அவர்களோடு இன்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு என்று நிகழ்ந்து ஆழ்வார் எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு சுபமஸ்து. ஜெய் சிவநாராயணன். नमः श्री विष्णु चित्तार्य पद पंकज पंसवे रामानुज मुनीन्द्रोक्ति रहस्य ज्ञान हेतवे श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांताचार्यराः परमहंस परिव्राजकाचार्यराः எழுந்தொழியிருப்பவராய் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் வளர்வதற்காக பற்பல கைங்கரியங்களையும் செய்து கொண்டு விசேஷித்து தற்போது மாமுனிகளுடைய வைபவத்தை எல்லாரும் அறியும்படியாக இப்படி ஒரு ஏற்பாடு செய்து யதீந்திர பிரவணம் வந்தே என்கிற ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த சுவாமியுடைய திருவடிவாரத்திலேயும் அனுகிரக பாஷணம் செய்தருளினார் பரமஹம்ச பரிவிராஜக ஆச்சாரிய ஜீயசுவாமியுடைய திருவடி தாமரைகளிலேயும் முன்னுரை சாதித்த என்னுடைய திருத்தகப்பனாருக்கு ஆப்த ஸ்னிக்தராக இருக்கக்கூடியவர், பரமாப்த பந்துன்னு சொல்லலாம், அப்படி எழுந்தொழி இருக்கக்கூடிய சுவாமி திருவடிவாரத்திலேயும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு சுவாமிகளுடைய நியமனானுகுணமாக மணவாள மாமுனிகள் தம்முடைய ஸ்ரீசூக்திகளிலே எங்களாழ்வானுடைய திருவாக்குகளையும் நடாதுரம்மாடைய திருவாக்குகளையும் உதாகரித்த விடங்களை யதாவகாசம் யதாமதி விண்ணப்பிக்கிறேன். முதல்ல எங்களாழ்வானுடைய வைபவத்தையும் நடாதுரம்மாவுடைய வைபவத்தையும் சங்கிரகமா விண்ணப்பிக்கிறேன். அப்படி இப்ப முதல்ல விண்ணப்பித்த ஸ்லோகம் நடாதுரம்மாள் அருளி செய்த பிரமேயமாலா என்கிற ஸ்ரீபாஷ்ய பிரமேயமாலாங்கிற அற்புதமான கிரந்தத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம். என்ன தெரிவித்தருள்றார், எங்களாழ்வானுடைய திருவடி தாமரையில பட்ட ஒரு துகள், அந்த திருவடி தாமரையினுடைய துகளே போரும், அந்த துகளோட சம்பந்தம் ஏற்பட்டா போரும், ஒருவனுக்கு ஸ்ரீபாஷ்யார்த்தங்கள்லாம் புரிந்துவிடும். பெருமானாருடைய ஸ்ரீசூக்திங்கிறது பரம கம்பீரமாக இருக்கும். நிறைய அர்த்தங்களை திருவுள்ளம் பத்தி சாதிச்சிருப்பார் எம்பெருமானார். அப்படி எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தை தெரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். திருவனந்தாழ்வானுடைய அவதாரமாக இருக்கிறபடியாலே பற்பல அர்த்தங்களை திருவுள்ளம் பத்தி பெருமானார் ஒரு வாக்கியத்தை அருளி செய்வர். ஆக ஓரொரு வாக்கியத்திலையும் பற்பல அர்த்தங்கள் மறைந்து இருக்கும். அப்படி மறைந்து இருக்கக்கூடிய கூடார்த்தங்கள்னு சொல்லுவார்கள். அப்படி ஸ்ரீபாஷ்யத்துல மறைந்து இருக்கக்கூடிய அர்த்தங்கள், பெருமானாருடைய திருவாக்குகள்ல மறைந்து கிடக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேணும்னா என்ன பண்ணணும்? ஏன்னா எங்களாழ்வானுடைய திருவடி தாமரையில பட்ட ஒரு துகள், அத்தை ஆசிரியிக்க வேணும். ஆகையால அத்தை நான் வணங்குகிறேன், எங்களாழ்வான வணங்கல, அவருடைய திருவடியை வணங்கல, அவருடைய திருவடி தாமரையில பட்ட துகள் அத்தை வணங்குறேன் என்ன அருளி செய்கிறார் நடாதுரம்மாள்.
ஆக இந்த ஸ்ரீபாஷ்யார்த்தங்கள் எல்லாம் உள்ளபடியாக அறிய வேணுமே ஆனால் எங்களாழ்வானுடைய திருவடி ஆசிரியிக்க வேணும். அவர் திருவடி தாமரையில இருக்கக்கூடிய துகளை தரித்தாலே போரும், ஸ்ரீபாஷ்யார்த்தங்கள்லாம் புலப்பட்டு விடும் என்று காட்டியருள்றார் நடாது நம்மாள். ஆக அப்படி இந்த ஸ்ரீபாஷ்யார்த்தங்களை எல்லாருக்கும் அறியும்படியாக, ஸ்ரீபாஷ்யத்துல மறைந்திருக்கக்கூடிய உட்கருத்துக்கள் எல்லாவற்றையும் எல்லாரும் அறியும்படியாக வியக்தமாக உபன்யசித்தருளக்கூடியவர், காலக்ஷேபங்கள்ல சாதித்தருளக்கூடியவர் எங்கள் ஆழ்வான். கூரத்தாழ்வான் ஒத்த மேதாவிலாசமுடையவர் என்கையாலே எங்கள் ஆழ்வானோ என்று கொண்டாடப்பட்டவர் என்று சொல்லுவார்கள். இந்த எங்களாழ்வானவர் திருக்குறை பிரான் பிள்ளானுடைய சிஷ்யர். அவரிடத்திலே அர்த்தங்கள்லாம் பெற்றவர். பெருமானார் தம்முடைய அந்திம காலத்திலே இவரை திருக்குறை பிரான் பிள்ளானிடத்திலே ஒப்படைத்து அர்த்தங்கள்லாம் கேட்கும்படியாக அவர் ஆசிரியத்திருக்கும்படியாக நியமித்தார் என்று குரு பரம்பரா கிரந்தங்கள்லேருந்து அறிகிறோம். இவர் எம்பெருமானார் காலத்திலேருந்து எழுந்தொழி இருந்தவர். எம்பெருமானார் எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ள காலம் வரைக்கும் எழுந்தொழி இருந்த ஒரு மகாச்சாரியர். பற்பல ஆச்சாரியர்களுடைய தலைமுறைகள்லாம் கண்டவர். ஆக அவ்வளோ சிரஞ்சீவியா இருந்து சம்பிரதாயத்துல பற்பல ஆச்சாரியர்களை கண்டவர், பற்பல விசேஷார்த்தங்கள் உபகரித்தவர். சகல சாஸ்திரங்களும் போருவது பிள்ளை எங்களாழ்வானுக்காய்த்துன்னு நம்பிள்ளை கொண்டாடி அருளி செய்கிற வாக்கியத்தையும் கேள்விப்படுறோம் குரு பரம்பரா கிரந்தங்கள்ல இருந்து. ஆக அப்படி எல்லா சாஸ்திரங்களையும் உள்ளபடியாக கத்துணர்ந்தவர். விஷ்ணு சித்தியம்ங்கிற இந்த கிரந்தத்தை பார்த்தாலே இவருடைய ஞானம் எல்லாம் எல்லாருக்கும் புலப்படும். அப்படி ரொம்ப கட்டமாக இருக்கக்கூடிய புராண வாக்கியங்களுக்கெல்லாம் மற்ற புராணங்கள்லேருந்து வாக்கியங்களை உதாகரிச்சு, வேதாந்த வாக்கியங்கள்லாம் உதாகரிச்சு, பெருமானாருடைய ஸ்ரீபாஷ்ய கிரந்தம் முதலானவைகள்லாம் உதாகரித்து தெளிவாக எந்தெந்த ஸ்லோகங்கள்ல சந்தேகம் வருமோ அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் இருக்கும். சுலபமான ஸ்லோகங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் செய்துள்ள மாட்டார். ஐயோ இந்த இடம் புரியலையே, கட்டமா இருக்கே, என்ன பண்றது என்ன, அந்த இடத்துல வியாக்கியானம் அமைந்திருக்கும். ஆஹா, அப்படிப்பட்ட ஒரு மகாச்சாரியர். அவருடைய சிஷ்யர் நடாதுர் அம்மாள். ஒரு வாத்ய வரதாச்சாரியர் என்ன திருநாமமுடையவர். எங்களாழ்வானிடத்துல சகலார்த்தங்களையும் கேட்டு பெருமாள் கோயில்ல பேரருளாளன் சந்நிதியிலே ஸ்ரீபாஷ்யார்த்தங்கள்லாம் காலக்ஷேபம் சாதித்தருளினவர். இவரிடத்துல கேட்ட அர்த்தங்கள் எல்லாம் தொகுத்துத்தான் சுதர்சன சூரி என்கிற மகாச்சாரியர் ஸ்ருதப்பிரகாஷிகை என்று விஸ்திருத்தமான கிரந்தம், பெரிய வியாக்கியானம் ஸ்ரீபாஷ்யத்துக்கு அத அருளி செஞ்சிருக்கார். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேணுமே ஆனால் இந்த ஸ்ருதப்பிரகாஷிகைங்கிற கிரந்தம் இல்லாத பொழுது ஆராலையும் எந்த அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது. அனயா பாஷ்யம் பாஷ்யம் என்று மதாந்தரத்தை சார்ந்தவர்களும் கொண்டாடுவார்கள். இந்த ஸ்ருதப்பிரகாஷிகை இல்லைன்னா அந்த ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது ஸ்ரீபாஷ்யமாவே இருக்காது. இந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை நாமெல்லாம் தெரிந்து கொள்ளவே முடியாது. எவ்வளோ உன்னிப்பா ஆராய்ந்து பெருமானாருடைய ஓரொரு எழுத்துக்கும், பெருமானார் உபயோகப்படுத்தக்கூடிய ஓரொரு சொல்லுக்கும் ஓரொரு எழுத்து ஓரெழுத்து சொல் ஈரெழுத்து சொல்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கூட இப்படி வியாக்கியானம்லாம் சாதிக்கிறார் இந்த ஸ்ருதப்பிரகாஷிகாக்காரர். ஆகையாலே இவர் வியாக்கியானம் சாதிக்காத பொழுது இந்த ஸ்ரீபாஷ்யார்த்தங்கள்லாம் யாரும் உணர முடியாது என்று ஆச்சாரியர்கள்லாம் காட்டியருள்றார். அப்படிப்பட்ட இந்த ஸ்ருதப்பிரகாஷிகையில காட்டப்படுற அர்த்தங்கள்லாம் எங்களாழ்வான் திருக்குறை பிரான் பிள்ளான், எங்களாழ்வான், நடாதுரம்மாள் இந்த ஆச்சாரியர்களுடைய பரம்பரையில கேட்டு இயத்தப்பட்ட கிரந்தம். அந்த ஸ்ருதப்பிரகாஷிகைங்கிறது இவரா இயத்தின கிரந்தம் இல்ல. ஆச்சாரிய பரம்பரையில கேட்ட அர்த்தங்களை ஒரு ஓலையில எழுதி வைக்கிறேன் என்னதான் அருளி செய்யறார் ஸ்ருதப்பிரகாஷிகாக்காரர். ஆக இன்னைக்கு நாம ஸ்ரீபாஷ்ய அர்த்தங்களை உள்ளபடியாக தெரிந்து கொள்றதுக்கு பெரிய உபகாரம் பண்ணின பரம்பரை இந்த எங்களாழ்வான் நடாதுரம்மாள்ன்ற இந்த ஆச்சாரியர்களுடைய பரம்பரை. அவர்களுடைய ஸ்ரீசூக்திகளை மாமுனிகள் தம்முடைய தத்துவத்திரைய வியாக்கியானத்திலேயும் ஸ்ரீவஜ்ரபூஷண வியாக்கியானத்திலேயும் கையாளுகிறார். நடாதுரம்மாவுடைய தத்துவசாரம்ங்கிற கிரந்தத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை ஸ்ரீவஜ்ரபூஷணத்திலையும் உதாகரிக்கிறார். தத்துவத்திரைய வியாக்கியானத்திலையும் முதல் பிரகரணத்துல சித் பிரகரணத்துல கையாளுகிறார்.
அதை முதல்ல பார்த்து விட்டு எங்களாழ்வானுடைய ஸ்ரீசூக்திகளை அனுபவிக்கலாம். அப்படி சொல்ல போற விஷயம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கடினமான கிரந்தங்கள்ல இருந்தா உதாரிச்சிருக்காரு மாமுனிகள். இது வேதாந்த அர்த்தம் தான். ஆகையால கொஞ்சம் சிரமம் பாராமல் எல்லாரும் கொஞ்சம் கவனித்து கேட்டா இந்த விஷயம் ஓரளவு புலப்படும். தத்துவத்திரயத்திலையும் உதாகரித்திருந்தாலும் கூட இந்த தத்துவசார ஸ்லோகம் ஆதாவீஸ்வர தத்தையைவ புருஷ ஸ்வாதந்திரிய சக்தியா ஸ்வயம் தத்தஜான சிகீர்ஷண பிரயத்தனானி உத்பாதயன் வர்த்ததே தத்ரோபேக்ஷ்ய தத்தோனுமத்திய விததத் தன் நிகிரகானுகிரஹு என்ன இப்படிப்பட்ட ஸ்லோகம். இத உதாகரிச்சிருந்தாலும் தத்துவசாரத்துல மாமுனிகள் உதாகரிக்கல. வாதிகேசரிஜியருடைய கிரந்தத்தை உதாகரிக்கும் பொழுது அந்த வாதிகேசரிஜியர் தம்முடைய ஸ்ரீசூக்தியில தத்துவசார ஸ்லோகத்தை உதாகரிச்சிருக்கார். ஆகையால கர்த்திருவம் தான் ஈஸ்வராதீனம்ங்கிற ஒரு சூர்ணையில தத்துவத்திரைய சூர்ணையினுடைய வியாக்கியானத்துல மாமுனிகள் கையாண்டிருந்தாலும் நேரா மாமுனிகள் கையாளல, அது வாதிகேசரிஜியர் கையாண்டது. ஆகையால அந்த இடத்த அடியும் இப்ப விண்ணப்பிக்கல. மாறாக ஸ்ரீவச்சன பூஷணத்திலே திரிபாத் விபூதியிலேன்னு ஒரு பெரிய வாக்கியம். அந்த வாக்கியத்தில எம்பெருமானானவன் ஜீவாத்மாக்கள் அசத்கர்மங்களிலே பிரவர்த்திக்கும் போது மீட்க மாட்டாமல் அனுமதி தானத்தை பண்ணி உதாசீனனை போல இருக்கான்னு அருளி செய்றார் பிள்ளலோகாச்சாரியர் ஒரு பாகத்திலே. இந்த பகுதியில தான் மணவாள மாமுனிகள் தம்முடைய வியாக்கியானத்திலே இந்த ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். ஆதாவீஸ்வர தத்தையைவ புருஷா ஸ்வாதந்திரிய சக்தியா ஸ்வயம் தத்தஜான சிகீர்ஷண பிரயத்தனானி உத்பாதயன் வர்த்ததே தத்ரோபேக்ஷ்ய தத்தோனுமத்திய விததத் தன்னிகிரகானுகிரஹு தத்தத் கர்ம பலம் பிரயச்சதி ததஸ் சர்வஸ்ய பும்சோ ஹரிஹி என்ன ஸ்லோகம். சில ஆச்சாரியர்கள் தங்களுடைய கிரந்தங்கள்ல பிரமாணங்களை மட்டும் உதாகரித்து விட்டு மேல தாங்கள் திருவுள்ளம்பத்தின் அர்த்தங்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருப்பா. எடுத்த பிரமாணத்துக்கு என்ன அர்த்தம்ங்கிறத நாம அந்த பிரகரணத்துல போய் தான் பார்க்க வேணும். அந்த நூல்ல போய் பார்த்தா தான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புலப்படும். ஆனா மணவாள மாமுனிகள் எப்பொழுதுமே தான் ஒரு பிரமாணத்தை உதாகரித்தாரே ஆனால் அந்த பிரமாணத்துக்கு என்ன அர்த்தங்கிறதையும் சுருக்கமாக அங்க தாமே காட்டி அருள்வர். ஆகையால் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தையும் மாமுனிகள் தாமே கிருபையோட காட்டி அருளியிருக்காரு இங்க. அதாவது அந்நாள் நீ தந்த ஆக்கைன்னு ஆழ்வார். பெருமானானவன் அருளாலே இந்த ஜீவாத்மாவுக்கு சரீரம் புலன்கள்னு சொல்லப்படுற இந்திரியங்கள் இனிவைகள்லாம் கொடுத்தருளினான் என்ன ஆழ்வார்கள்லாம் காட்டுறா. அந்த ரீதியில ஆதவ் ஈஸ்வர தத்தையைவ பெருமான் தானே கருணையினால கொடுக்குறான். சர்வசுவாமியாக எம்பெருமான் இருக்கிறபடியாலே சர்வ நியந்தாவாக தான் இருக்கிறபடியாலே இந்த ஜீவாத்மாக்களுக்கு சரீரம் இந்திரியம் இவைகள்லாம் தான் கருணையோட கொடுக்குறான். அது மட்டும் கொடுத்தா போருமா? இந்த ஆத்மாவுக்கு அறிவு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதற்காக அறிவை கொடுக்குறான், சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்குறான். அதுக்கு மேலே இந்த அறிவு இருந்தாலும் செயல் புரிகிற சாமர்த்தியம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஆகையால இந்த ஆத்மாவுக்கு இந்த சாமர்த்தியங்கள் எல்லாம் கொடுக்குறான். சுவாதந்திரியம் என்ன ஒன்ன கொடுக்குறான். சுவாதந்திரியம்னா இந்த ஆத்மாவுக்கு ஏதோ ஒரு செயலை செய்ய வேணும் என்ன ஆசை இருக்குமே ஆனால் அந்த செயலை இவனுக்கு சக்தியும் இருக்குமே ஆனால் அந்த செயலை செய்யும் பொழுது இவனை யாரும் தடுக்க முடியாது. அப்படி செயலை செய்து முடிக்கிற ஒரு சாமர்த்தியம் முனைப்பு இருக்குமே ஆனால் விருப்பம் இருந்து முனைப்பும் இருந்தா செயலை செய்து முடிக்கிற ஒரு சாமர்த்தியம், அதுக்குதான் சுவாதந்திரியம்னு பேரு. அப்படிப்பட்ட ஒரு சுவாதந்திரியத்தை எம்பெருமானானவன் கொடுத்திருக்கான் கருணையினால சிருஷ்டி காலத்துல ஜீவாத்மாக்களுக்கு. அந்த அந்த சுவாதந்திரியம்ங்கிற ஒரு சக்தியினால ஜீவாத்மா என்ன பண்றான்? தானே தான் பண்றான் ஒரு செயலியும். தத்தஜான சிகீர்ஷண பிரயத்தனானி உத்பாதயன் வர்த்ததே. முதல்ல ஏதோ ஒன்ன பத்தி தெரிந்து கொள்றான். ஒரு புண்ணிய கர்மத்தை பத்தியோ இல்ல ஒரு பாப கர்மத்தை பத்தியோ இவன் தெரிந்து கொள்றான் முதல்ல. அப்படி இவன் தெரிந்து கொண்டவாறே
அதுக்கு மேல என்ன உண்டாருது? அதை செய்ய வேணும். நல்லவனா இருந்தா அந்த புண்ணிய கர்மத்தை அறிந்தவாறு அதை செய்ய வேணும்னு தோத்துறது. ஒரு பாப்பியாக இருப்பனே ஆனால் அவனுக்கு அந்த பாப்பத்தை செய்ய வேணும் என்று ஒரு அறிவு உண்டாருது, ஒரு விருப்பம் உண்டாகிறது. அதற்கு பிறகு அதுக்கு மேல ஒரு முயற்சி உண்டாருது. முதல்ல அறிவு உண்டாருது, அறிவு உண்டானவாறே செய்ய வேணும் என்று விருப்பம் உண்டாகிறது. விருப்பம் உண்டான பிறகு முயற்சி, அந்த செய்யற முயற்சியே உண்டாகிறது, செய்யறான். அப்படி செய்யும் காலத்து யார் செய்யறா? எம்பெருமான் தூண்டி இந்த ஜீவாத்மா செய்யறானா? செய்யல, ஸ்வயம்னு அருளி செய்யறார். தன்னுடைய ருச்சிக்கு சேர, தனக்கு இத்தனை காலமா எப்படி செய்து பழக்கமோ, எதை செய்ய வேணும்னு ஆசை இருக்கோ அதுக்கு செய்யற இந்த ஜீவாத்மா தானே இவத்தை செய்யறான். ஓரொரு செயல்லையும் பெருமான் தூண்டி இவன் செய்யல, தானே இந்த ஆத்மாவானவன் செய்கிறான். அப்படி இவன் செய்யும் பொழுது தத்ரோபேக்ஷிய, முதல்ல ஓரொரு செயலையும் இவன் செய்ய ஆரம்பிக்கும் காலத்தே பெருமானானவன் உபேட்சகனாக இருக்கான். உபேட்சகனா இருக்கான்னா உதாசீனாக இருக்கான். உதாசீனா இருக்கான்னு அனர்த்தம். ஏன்னா கண்டும் காணாமல் இருக்கிறான் எம்பெருமான். இவன் பாபகர்மத்தை பண்ணும் காலத்தே அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தடுக்கிற சாமர்த்தியம் இருக்கு. இவன் பாபத்தை செய்யாமல் தடுக்க முடியும். ஆனா ஏன் எம்பெருமான் தடுக்கவில்லை என்னால், இந்த ஜீவாத்மாவுக்கு எம்பெருமான் அறிவை கொடுத்திருக்கான். எது நல்லது எது தீயதுன்னு இவன் பிரித்து அறியறதுக்கு, விவேகித்து அறிவதற்கு எம்பெருமானானவன் சாஸ்திரத்தையும் வேதத்தையும் கொடுத்திருக்கான். இந்த வேதத்தை விளக்கக்கூடிய இதிகாச புராணங்களையும் காட்டியிருக்கான். மன்வாதி மகர்ஷிகளுடைய தர்மசாஸ்திரங்களையும் பெருமான் லோகத்திலே பிரச்சார அடையும்படியா பண்ணியிருக்கான். ராஜாக்கள் மூலமாக லோகத்துல தர்மம் நிலைநிற்கும்படியாக பண்ணி, தர்மத்தை அனுஷ்டிச்சா ராஜாவானவன் கொண்டாடுவன், சத்காரங்கள்லாம் செய்வன். அதர்மத்தை அனுஷ்டிச்சா தண்டிப்பன் என்று இப்படி ராஜநீதியும் லோகத்துல நடமாடும்படியாக பெருமான் செய்திருக்கிறான். ஆகையாலே அவரவர்களுக்கு எது பாப்பச் செயல் எது புண்ணிய செயல்னு தெரியும். அப்படி தெரிந்திருக்க செய்தே இவர்கள் பாபத்தை பண்ணவனும் ஆசைப்படுவர்களே ஆனால், அந்த பாபத்தை செய்வதற்கான முயற்சியை இவர்கள் செய்வர்களே ஆனால், அப்பொழுது இவர்கள் பண்ணும் காலத்தை எம்பெருமானவன் தடுத்தா எல்லா ஜீவாத்மாக்கள் பண்ணக்கூடிய பாபத்தையும் தடுக்க வேண்டி வரும். சரி, நல்லது தானே, யார் பண்ணக்கூடிய பாபத்தையும் எம்பெருமான் பண்ண விடாதபடியாக தடுக்கலாமே, என்ன தடுக்கலாம், வாஸ்தவம் தான். அப்ப சாஸ்திரத்துக்கு வையர்த்தியம் வந்து சேரும். எம்பெருமான் எல்லார் பண்ணக்கூடிய பாபத்தையும் தடுப்பனே ஆனால் எல்லாரையும் புண்ணியங்களே செய்ய வைக்க வேணும், அல்லது எல்லாரையும் சரணாகத்தர்களாக ஆக்க வேணும். இப்ப எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டி வரும். சரி, எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தா நல்லது தானே என்று நமக்கு தோத்தும். ஆனா ஆச்சாரிகள் என்ன காட்டி அருள்கிறார்கள்? ஏன்னா ருச்சி முன்னாக போக வேணும். வைதிக புத்திரர்கள்லாம் மோட்சத்துக்கு போனா, மோட்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் கண்ணன பெருமானானவன் அவன் திருண்டேர் கடவின்னு ஆழ்வார் அருளி செய்த ரீதியிலே தேர்ல அர்ஜுனனை ஏத்தி கொண்டு போய் அப்படி வைதிகன் பிள்ளைகளை உடலும் கொண்டு கொடுத்தான் கண்ணன். பரமபதத்துக்கு போயிட்டும் திருப்பி ஒரு வாழ் ஆறாவதுன்னா நம்மள அருளி செய்யறார், இவாளுக்கு ருச்சி இல்ல, போக போகணும்னு ஆசைப்பட்டு போனாதான் அங்கே இருக்கலாமே ஒழிய இவாளுக்கு எம்பெருமான்னா ஆறுன்னு தெரியாது, விராட்டின்னா ஆறுன்னு தெரியாது, நித்தியசூரிகள்னா ஆறுன்னு தெரியாது, கைங்கரியான்னா என்னன்னு தெரியாது, அந்த கைங்கரியம் எவ்வளவு சுவைமிக்கதாக இருக்கும், எவ்வளவு இனியதாக இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்க செய்தே இவாளுக்கு பரமபதம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆகையாலே ருச்சி முன்னாக எம்பெருமான் செய்ய வேணும்னு திருவுள்ளம் பத்திரம் இத்தன் அண்ணாதார் பிரவேசத்திலையும் தெளிவாக காட்டி அருள்கிறார் நம்பிள்ளைங்கிற லோகாச்சாரியர். ஆகையாலே எம்பெருமானானவன் என்ன திருவுள்ளம் பத்திரம்? ஏன்னா இவனுக்கு எது நல்லது எது தீயதுங்கிறத சாஸ்திரம் மூலமா தெளிவா காட்டியாச்சு. அவனுக்கு எது பாப்பம் பண்ணும் காலத்தே அவனுக்கு தான் செய்யக்கூடிய செயல் நல்லதா தீயதான்னு தெரியும். ஆகையாலே நான் என்ன பண்ண மாட்டேன், ஏன்னா இவன் நல்ல செயலை பண்ற காலத்திலையும் சரி, தீய செயலை பண்ற காலத்திலையும் சரி, இத பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு பிரதம பிரவருத்தின்னு சொல்வார்கள். பிரதம பிரவருத்தின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் ஒரு யாகம் செய்ய ஆரம்பிக்கிறான்னு இப்போ உள்ளோம். அந்த யாகம் செய்யணும்னு முதல்ல அவனுக்கு சங்கல்பம் உண்டாருது, ஒரு எண்ணம் உண்டாகிறது. எண்ணம் உண்டாகி அந்த யாகத்தை செய்வதற்கு முதல்ல தேவையாக இருக்கக்கூடியவைகள்லாம் அவன் சேமிக்க ஆரம்பிக்கிறான்னு வைத்துக் கொள்வோம். அதுதான் அந்த யாகத்தை குறித்து பிரதம பிரவருத்தி. இப்படி ஓரொரு செயலையும் ஒருத்தன் யாரோ ஒருத்தருடைய தனத்தை திருட வேணும்னு ஆசைப்படுறான்னா அந்த திருடுறதுக்காக அவன் தன்னுடைய வீட்டிலேருந்து கிளம்புதல்ங்கிறது முதல் பிரவருத்தின்னு வைத்துக் கொள்ளலாம்.
இத போல ஓரொரு செயல்லையும் ஒவ்வொரு புண்ணியத்திலையா இருக்கட்டும், ஒவ்வொரு பாப்பத்திலையா இருக்கட்டும், அதுல எல்லாம் ஓரொரு முதல் க்ஷணத்துல நடக்கக்கூடிய ஒரு பிரவೃತ್ತಿ, முதல்ல இவன் செய்யக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட புண்ணியத்திலேயோ பாப்பத்திலேயோ இவன் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி, அதுக்குதான் பிரதம பிரவೃத்தின்னு பேரு. அந்த க்ஷணத்துல எம்பெருமான் எப்படி இருக்கான்? ஏன்னா இவனுக்கு மீட்கிறதுக்கு சக்தி இருந்தாலும் கூட மீட்க மாட்டேங்கிறான். ஏன்னா சில பேரை மட்டும் மீட்டு சில பேரை மீட்காம இருந்தா சாஸ்திரம் வீணாக ஆயிடும். ஏன் எம்பெருமானானவன் இவன் பண்ணக்கூடிய காலத்துல மட்டும் பாப்பத்தை தடுத்தான், இன்னொருத்தர் பண்ற பாப்பத்தை தடுக்கலைன்னு கேள்வி வரும். ஆகையால அப்படி பண்ணா வேதவாக்கிய எம்பெருமானவன் எல்லாருக்கும் சமமாக இருக்க வேண்டி இருக்க, சில பேரிடத்துல மட்டும் எம்பெருமான் பட்சபாதம் காட்டினா, சில பேரிடத்துல மட்டும் எம்பெருமானுக்கு பிரீத்தி அதிகமாக இருக்கு, காரணம் இல்லாமல் பிரீத்தி அதிகமாக இருக்கு என்ன தோஷம் வந்து சேரும். அதுக்காக எல்லாருக்கும் எம்பெருமான் தடுப்பனை ஆனால் என்னாகும்? சர்வமுக்தி பிரசங்கம் வரும். சர்வமுக்தி பிரசங்கம் வரும்னா ருச்சி இல்லாத எல்லாருக்கும் மோட்சத்தை எம்பெருமான் கொடுக்க வேண்டி வரும். ஆகையாலே எம்பெருமானானவன் மீட்கிறதுக்கு சக்தி இருக்க செய்தே மீட்க மாட்டாமல் எழுந்தருளிருக்கான். உதாசீனனை போல இருக்கான். அப்படின்னா பெருமானுக்கு மனசுல வருத்தம் இருக்கத்தான் இருக்கு. ஐயோ, நான் என்ன அடையறதுக்காக இந்த சரீரேந்திரியங்களை கொடுத்தா, இதை கொண்டு என்கிட்ட வராமல் இவ சம்சாரம் போற போக்கிலேயே போகிறார்களே. ஒரு நதியை தாண்டறதுக்காக ஒருத்தன் தெப்பத்தையும் கொடுத்து அதுக்கு செலுத்துறதுக்கு துடுப்பையும் கொடுத்தா, அத துடுப்பை இவன் செலுத்துறதுக்கு உடம்புக்கு வலிக்கும் என்ன சோம்பல் பட்டு கொண்டு நதிதான் போயிட்டு இருக்கே, நதி போற போக்குல போகட்டும் இனி இவன் போனான்னா என்ன ஆகும்? ஏன்னா இவன் ஊருக்கு போய் சேர மாட்டான், கரைக்கு போய் சேர மாட்டான். நதி போறதுக்குள்ள தெப்பம் போயிட்டே இருந்தா கடலுக்கு போய் இவன் பிராணன் போக வேண்டிதான். அத போல சம்சாரத்துல இந்த சரீரம்ங்கிற ஒரு படகு, அத இவன் நியமிச்சு மனசை கொண்டு தன்னுடைய அறிவை கொண்டு தடுத்து நிறுத்தி இவன் சரியான பாதையில செலுத்த வேண்டி இருக்க, இந்த சம்சாரம்ங்கிற கடல் இழுத்த இழுப்புக்கு இவன் போயிட்டு இருக்கானே. இன்னும் பெருமானுக்கு உண்மையில வருத்தம் தான். இந்த ஜீவாத்மா தன்னை அடைய வேணும்னு திருவுள்ள எம்பெருமானுக்கு. ஆனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. இவனுக்கு சாஸ்திரத்துல சொல்லிக்க ரீதியில இவன் கடைபிடிச்சா அவனுக்கு நன்மை பண்ண முடியும், கடைபிடிக்காதபடி எம்பெருமானால ஒன்னும் பண்ண முடியாது. ஆகையால எம்பெருமானானவன் இவன் ஒரு பாப்பத்தை செய்ய வேணும்னு முனைற காலத்திலேயோ ஒரு புண்ணியத்தை செய்ய வேணும் முனைற காலத்திலேயோ அந்த முதல் படி எடுக்கும் பொழுது பெருமானானவன் முதலடி எடுத்து வைக்கும் பொழுது பெருமான் உபேட்சகனாக உதாசீனாக ஒன்னும் செய்யாதவனாக இருக்கிறான். அதுக்கு மேலே தத்ரோபேக்ஷிய தத்தோனுமத்திய பிறகு அனுமதி பண்றான். அவன் பாப்பத்தை ஆரம்பிச்சாலும் சரி புண்ணியத்தை ஆரம்பித்தாலும் சரி, பெருமான் என்ன பண்றான்? உனக்கு எது பாப்பம் எது புண்ணியம்னு தெரியும், இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு தெரியும். சரணாகத்திய பண்ணாதான் எனக்கு ரொம்ப இஷ்டம், புண்ணியத்தை பண்ணாலும் எனக்கு திருவுள்ளம் உகந்து இருக்காது, பாபத்தை பண்ணினா மிகவும் வருத்தமும் உண்டாகும் கோபமும் உண்டாகும்னு தெரியும். அப்படி இருக்க செய்தே நீ இதைத்தான் பண்ணுவேனா சரி பண்ணிக்கோ இன்னும் எம்பெருமானானவன் அனுமதிக்கிறான். ரெண்டாவது அடி தொடங்கி இவன் செய்யக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் அதுல எம்பெருமானானவன் அனுமதி பண்றான். அனுமதி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றான்? விததத் தன்னிகிரகானுகிரஹோ, இவன் செய்த செயலுக்கு பெருமானானவன் நிகிரகத்தையும் அனுகிரகத்தையும் பண்றான். நிகிரகம்னா கோபம், அனுகிரகம்னா கிருபை பண்றான். இவன் பாப்பம் பண்ணியிருந்தா அதுக்கு தண்டிக்கிறான். புண்ணியம் செய்திருப்பனே ஆனால் அதற்கு எம்பெருமானானவன் இவனுக்கு அனுகிரகம் பண்றான். அதாவது ஒரு ராஜாவானவன் ஒருத்தன் திருடுறாங்கிறத தெரிந்து கொண்டானே ஆனால் அவன் பின்னாடியே ஆள்கள்லாம் அனுப்பி அவன் திருடுற வரைக்கும் திருடட்டும், நன்னா திருடட்டும், நன்னா திருட வைத்து இவன் பாப்பம் நன்னா செய்யறதுக்கு அப்புறம் நன்னா தண்டிப்போம் என்ன பாப்பத்தை செய்யறதுக்கு அனுமதித்து பிறகு தண்டிக்கிற இடங்களும் உண்டு. திருடத்துக்கு முன்னாடி தடுக்கிறதும் சில இடங்கள்ல உண்டு. சில இடங்கள்ல நன்னாக தீவிரமாக தண்டிக்க வேணும் ஒருவன்னு ராஜாவுக்கு எண்ணம் இருக்குமே ஆனால் என்னதான் பண்றான் பாத்துருவான், அந்த இவன் பண்றதை பண்ணட்டும், இல்ல அதுக்கும் சேர்த்து வைத்து தண்டிப்போம் ஏன்னு தெரிந்தே வேணுமேனே திருப்பி அவன் பண்ணிட்டு இருந்தான்னா பார்த்துட்டு இருக்கல் ஆகாது. நன்னா தவறு செய்ய வைத்து விட்டு அதுக்கு சேர்த்து நன்னாக பல வருஷங்கள் சிறைச்சாலையில வைக்க வேண்டியதான்னு ராஜா சில இடங்கள்ல கருதுமா போல எம்பெருமானும் என்ன பண்றான்? ஏன்னா இவனுக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரியும், சாஸ்திரம் சொல்லியிருக்கு. லோகத்துல பெரியவாள்லாம் இவனுக்கு அடிக்கடி ஹிதங்கள்லாம் சொல்றா, மாதா பிதாக்கள்லாம் இதெல்லாம் பாப்போம் இதெல்லாம் புண்ணியம்னு சொல்லி வச்சிருக்கா. அது எல்லாவற்றையும் மீறி இவன் மறுபடியும் இந்த பாப செயலையே பண்ணுவானே ஆனால் நன்னா பண்ணட்டோம்னு அனுமதி செய்து இந்த பாபம் செய்ததுக்கான தண்டத்தையும் இவன் கொடுக்குறான்.
அதே புண்ணியத்தை செய்தானே ஆனால் அதற்கு அனுகிரகத்தையும் பண்றான். தத்ரோபேக்ஷிய தத்தோனுமத்திய விததத் தன்னிகிரகானுகிரகம். இப்படி நிகிரகானுகிரகங்கள்லாம் பண்ணி கோபத்தையோ இல்ல பிரீத்தியோ செய்து அந்தந்த கர்மங்களுடைய பலத்தை எல்லா ஆத்மாக்களுக்கும் கொடுக்குறான். யாரு? ஹரிஹி. ஹரிஹினா பிரம்மாண்டம் சிதிகண்டஞ்ச, இன்னும் பிரம்மாவா இருக்கட்டும், இல்ல ருத்ரனா இருக்கட்டும், இல்ல மத்த தேவதைகளா இருக்கட்டும், இவ எல்லாரையும் பிரசஹ்ய ஹரதே யஸ்மாத் தஸ்மாத் ஹரி தீரியதே என்ன தேவதைகளை நியமிக்கிறபடியால் நிர்பந்தித்து வலிமையோட தன்னுடைய கட்டளைக்குள்ளே வைத்திருக்கிறபடியாலே எம்பெருமானுக்கு ஹரின்னு திருநாமம் என்ன சாஸ்திரம் சொல்லுது. ஆக சர்வ பிரசாசித்தான்னு சொல்வார்கள். எல்லாரையும் ஆளக்கூடியவன் சர்வநியந்தா எம்பெருமான் ஆனபடியாலே அந்த எம்பெருமானானவன் எல்லாரையும் தான் கட்டளைக்குள்ள வச்சுட்டு இருக்கான். அவாவா செய்யக்கூடிய செயல்களுக்கு அனுகிரகத்தையோ தண்டத்தையோ கொடுக்கிற சக்தி இருக்கிறபடியாலே அதற்கு ஏற்ப எம்பெருமானானவன் செய்கிறான் என்ன அருளி செய்கிறார். ஆக இந்த தத்துவசார ஸ்லோகத்தை அந்த பிள்ளலோகாச்சாரியருடைய சிசூக்தியை வியாக்கியானம் செய்தருளும் காலத்து இப்படி அனுமதியை பண்ற தசையும் உண்டு, உபேட்சகனாக இருக்கிற தசையும் உண்டு, அதுக்கு மேல பலத்தை கொடுக்கிற தசையும் உண்டுன்னு திருவுள்ளம்பத்தி மணவாள மாமனிகள் கையாண்டிருக்கிறார். இது நடாதுரம்மாவுடைய சிசூக்திய மாமனிகள் கையாண்ட இடம். இதுக்கு மேல எங்களாழ்வானுடைய சிசூக்திய தத்துவத்திரிய கிரந்தத்திலே அச்சித் பிரகரணத்திலே சில இடங்களிலே உதாகரிக்கிறார். அவைகளை பார்க்கலாம். அதாவது தன்மாத்திரங்கள், பூதங்கள், இந்திரியங்கள் இவைகள் உண்டாகிற இடங்களை சொல்லக்கூடிய பிள்ளலோகாச்சாரியருடைய உண்டாகிற பிரகாரத்தை சொல்லக்கூடிய பிள்ளலோகாச்சாரியருடைய சீசூக்திகள் அவைகள்ல விஷ்ணு சித்தியத்திலேருந்து விஷ்ணு புராண வியாக்கியானத்திலேருந்து மாமனிகள் உதாகரிச்சிருக்கார். முதல்ல இந்த விஷயம் புரியறதுக்கு முதல்ல இந்த உலகம் ஜகத்து எப்படி உண்டாகிறதுங்கிறத சுருக்கமாக விண்ணப்பிக்கிறேன். அப்பொழுதுதான் இந்த விஷயம் சிறிதாவது புரிபடும். இப்ப நாம பார்க்கக்கூடிய பொருள்கள் அவைகள் எல்லாம் அச்சித்து. அச்சித்துனா அறிவற்ற வஸ்துன்னு அர்த்தம், ஜடம்னு சொல்லுவார்கள். ஆத்மாக்கள் என்பவர்களை சித்து அறிவு உடையவர்கள் ஏன்னு இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருத்தரும் ஆத்மாக்கள். இந்த நம்முடைய உடல் என்ன, நாம உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே, கண்ணால பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே, அல்லது மற்ற சரீரங்கள், மற்ற பிராணிகளுடைய சரீரங்கள், மற்ற மனுஷர்களுடைய சரீரங்கள்னு எல்லாமே என்னவா இருக்கும்னா இவைகள் எல்லாமே அச்சித் பதார்த்தங்கள். எம்பெருமான் இன்னும் 3 தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது இந்த 3 வகைக்குள்ளதான் இருக்கும். ஒன்னா அறிவற்ற பொருளா இருக்கும், இல்ல அறிவுடைய ஜீவாத்மாவாக இருப்பன், அல்லது இந்த 2ஐயும் ஆளக்கூடிய எம்பெருமானாக இருப்பன். இப்படி 3 வகையில தான் எந்த பொருளையும் அடைக்க முடியும். அதுல இந்த அச்சித் என்கிற வஸ்து அதனுடைய உற்பத்தி அதுதான் எப்படி உண்டாகிறது, அச்சித் பொருள்கள் எப்படி உண்டாகின்றனன்னு அருளி செய்கிற பிரகரணம். இப்ப நாம பார்க்கக்கூடிய உலகத்துல பானை இருக்கு, கல் இருக்கு, கட்டை இருக்கு, மலை இருக்கு, ஜலம் இருக்கு, நதி இருக்கு, மரங்கள், இரும்பாலான பதார்த்தங்கள், இப்படி வெவ்வேறு பொருள்களால ஆன பதார்த்தங்கள்லாம் இருக்கு. ஆனா இது உண்டாகிறதுக்கு முன்னாடி என்ன உண்டாச்சு? ஏன்னா லோகங்கள்லாம் உண்டாகின, உலகங்கள் 14 உலகங்கள் உண்டாகின. அந்த 14 உலகங்களும் எங்க இருக்குன்னா அண்டம் என்று ஒன்றுக்குள்ள இருக்கு. இந்த அண்டம்ங்கிறது நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஒரு விளாம்பழம், அந்த விளாம்பழம் போல இந்த அண்டம்ங்கிறது இருக்கு. இத போல பற்பல அண்டங்கள் இருக்கு. ஓரொரு அண்டத்துக்குள்ளேயும் ஒரு பிரம்மாவானவன் தலைவனாக இருப்பன். அனந்தமான அண்டங்கள், கோடிக்கணக்கில், பல ஆயிரம் கோடிக்கணக்கில் அண்டங்கள் உள்ளன. அந்த அண்டங்கள் எல்லாம் சூழ்ந்து ஜலம் இருக்கும், அதை சூழ்ந்து தேஜஸ் இருக்கும், அதாவது அக்னி இருக்கும், அதை சூழ்ந்து காற்று இருக்கும், அதை சூழ்ந்து ஆகாசம் இருக்கும், அதை சூழ்ந்து அகங்காரம்ங்கிற வஸ்து இருக்கும், அதை சூழ்ந்து
மகான்கிற வஸ்து இருக்கும், அதை சூழ்ந்து பிரகிருதி இருக்கும்னு இப்படி சாஸ்திரம் சொல்றது. பெருமானார் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம்னு அருளி செய்றார். இப்ப சொன்னது புரியலேன்னு கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் விளக்குறேன். இப்ப ஒரு மண்பானை இருக்குமே ஆனால் அந்த மண்பானைக்கு காரணம் எதுன்னா மண்ணு. ஒரு நாற்காலி இருக்குன்னா மரத்தால் ஆன நாற்காலிக்கு மரம் தான் காரணம். இந்த மாதிரி நாம பார்க்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் ஒவ்வொரு காரணம் இருக்கு. சரி, மண்பானைக்கு மண்ணு காரணமா இருக்கே, மண்ணுக்கு எது காரணம் என்ன ஆராய்ஞ்சா சாஸ்திரம் என்ன சொல்றது? பூமி. அதுதான் மண்ணுக்கு காரணம். இப்ப நாம பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பெரும்பாலும் பிருத்திவிங்கிற ஒரு வஸ்து, பூமி, நிலம் என்கிற ஒண்ணுல இருந்து உண்டானவைகள். இந்த நிலம்ங்கிறது எப்படி உண்டாயித்து என்னால் அந்த நிலம்ங்கிறது ஜலத்திலேருந்து உண்டாயித்துன்னு சாஸ்திரம் காட்டுறது. நீர் எதுலேருந்து உண்டாயித்துன்னா நெருப்புல இருந்துதான் நீர் உண்டாயித்து என்று வேதம் காட்டுறது. அந்த நெருப்பானது காற்றிலிருந்து உண்டாயித்து. இதெல்லாம் எப்படி உண்டாகிறதுங்கிறதெல்லாம் புராணங்கள்ல காட்டப்பட்டிருக்கு, மகாபாரதாதிகள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கு. இது எப்படி உலகம் எப்படி உண்டாகிறது, உலகம் எப்படி அழியறதுங்கிறதெல்லாம் புராணங்கள்லாம் காட்டுகின்றன. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப சுருக்கமா தான் விண்ணப்பிக்கிறேன். ஆக அந்த காற்றானது ஆகாசத்திலேருந்து உண்டாயித்து. இப்ப இந்த ஆகாசம் எப்படி உண்டாயித்து என்னால் இந்த ஆகாசம் உண்டாகிறதுக்கு காரணமாக அகங்காரம் என்ன ஒரு பொருள் இருக்கு. இந்த அகங்காரம்ங்கிறது ஆகாசத்தை காட்டிலும் மிகவும் நுண்ணியதாக இருக்கக்கூடிய, எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. நமக்கு இருக்கக்கூடிய அபிமானம், அகங்காரம், கர்வம்னு சொல்றோமே, இதெல்லாம் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அந்த வஸ்து தான். அதுக்கு மேல இந்த அகங்காரம் எதிலேருந்து உண்டாயித்துன்னு ஆராய்ந்தோமே ஆனால் அந்த அகங்காரமானது மகான்கிற ஒரு வஸ்துவிலேருந்து உண்டாச்சு. மகான்னு சொல்வார்கள், புத்தின்னு சொல்வார்கள். நமக்கு நிச்சய ஞானம், உறுதியான அறிவு, அது சரியான அறிவா இருக்கட்டும் தவறான அறிவா இருக்கட்டும், ரெண்டுலயும் நமக்கு ஒரு உறுதி உண்டாகிறதுன்னா அந்த உறுதியான ஞானம் உண்டாகிறதுக்கு காரணம் இந்த புத்தி அல்லது மகான்னு சொல்லப்படுற ஒரு வஸ்து. இதெல்லாமே கண்ணுக்கு தெரியாதவைகள். இந்த அகங்காரமா இருக்கட்டும், மகானா இருக்கட்டும், இந்த மகான் என்கிற வஸ்து, இந்த பொருளானது, காரண பொருளானது பிரகிருதி, பிரதானம், மூல பிரகிருதி, மாயா என்று சொல்லப்படுற ஒரு பொருள்லேருந்து உண்டாகிறது. இது எல்லாமே புரிந்து கொள்றதுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஆகாசம். ஆகாசம்னா வானம் மட்டும் இல்லை, நம்ம கிரகத்திலேயே இருக்கோம்னா நம்ம ரெண்டு செவருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி இருக்கே, அந்த இடைவெளிங்கிறதும் ஆகாசம்தான். வெளியில இருக்கக்கூடிய மேகம் இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் ஆகாசம்ங்கிறது இல்லை, எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கக்கூடிய இடைவெளி. இடைவெளின்னு நம்ம அங்க எதுவுமே இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். சாஸ்திரம் என்ன காட்டுறது, அந்த பாகம் தான் ஆகாசம்ங்கிற ஒரு வஸ்து. அந்த ஆகாசம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருப்பிடம் கொடுக்கக்கூடியது, அவகாச பிரதானம் பண்ணும், எல்லாத்துக்கும் தங்கறதுக்கு இடம் கொடுக்கக்கூடியது அந்த ஆகாசம் என்ன சாஸ்திரம் காட்டுறது. ஆக இந்த ஆகாசம் அப்ப இந்த பொருள் எப்படி சூக்ஷ்மமா இருக்கு, நுண்ணியதா இருக்கு, கிட்டத்தட்ட இல்லைன்னு நாம நினைக்கிறோம். அப்படி இருக்கு. அது நம்ம ரெண்டு சுவருக்குள்ள இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், அல்ல வீட்டை விட்டு வெளில வந்தா நடுவில் இருக்கக்கூடிய பெரிய இடம், அல்லது ஆகாசத்துல மேல இருக்கக்கூடிய இடம்னு இருக்கு, இந்த இடைவெளி எல்லாம் இருக்கே, அதுதான் ஆகாசம். அது ரொம்ப நுண்ணிய பொருள். அதை காட்டிலும் நுண்ணியதாக அந்த ஆகாசம்ங்கிறது எங்கும் பரவி இருக்கக்கூடியது ஆகாசம். அதை போல அடி மேகத்தை சொல்ல யாரும் மேகம்னு குழப்பி கொள்ள வேண்டாம். மேகத்துக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியது, பரவி இருக்கக்கூடிய அந்த இடைவெளி, வெற்றிடம் நாம நினைச்சுட்டு இருக்கிறது தான் ஆகாசம். அதை போல அந்த ஆகாசத்தை காட்டிலும் நுண்ணியதாக எங்கும் பரவி இருக்கக்கூடியதுதான் அகங்காரம்ங்கிற ஒரு பொருள். அதை காட்டிலும் எங்கும் பரவி இருக்கக்கூடியதுதான் மகான்கிற பொருள். இந்த மகான்கிற ஒரு பொருளை காட்டிலும் பரவி இருக்கக்கூடியது பிரகிருதி, பிரதானம் என்று சொல்லப்படுறது. அது விரஜா நதிக்கு கீழே எல்லா பக்கத்திலும் எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஒரு காரண தத்துவம். அந்த பிரகிருதிங்கிற வஸ்துலேருந்து தான் உலகம் உண்டாகிறது. இது உலகம் உண்டாகிற ஒரு கிரமம் சுருக்கமாக விண்ணப்பித்தேன். இதுல இப்ப நாம முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த அகங்காரத்திலேருந்து
பூதங்கள், பஞ்சபூதங்கள்னு சொல்றோமே, நிலம், நீர், தீ, கால் என்ன இருக்கக்கூடிய வஸ்துக்கள், அதே போல ஆகாசம், வானம்னு இருக்கக்கூடியது. இந்த 5 பூதங்கள் இருக்கே, இந்த 5 பூதங்கள் உண்டாகிற விதம் எப்படி? ஏன்னா இந்த அகங்காரத்துல 3 வகையான அகங்காரம் உண்டு. சத்வகுணம் நிறைந்த ஒரு அகங்காரம், ரஜோகுணம் நிறைந்த அகங்காரம்னு ஒண்ணு, தமோகுணம் நிறைந்த ஒரு அகங்காரம். என்ன சத்வகுணம்ங்கிறது அறிவை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். ரஜோகுணம் என்பது ஆசை, கோபம், பரபரப்பு, செயல்கள்ல முனைப்பு, இவைகள்லாம் உண்டாக்கக்கூடியது. தமோ குணம்ங்கிறது அறியாமை, தூக்கம், மயக்கம், இதெல்லாம் உண்டாக்கும். இந்த தமோ குணம் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் கனமாக இருக்கும், சத்வகுணமுடைய பொருள்கள்லாம் லகுவாக, எளிதாக, லேசாக இருக்கும், கனமற்றதாக இருக்கும். இனி இந்த 3 குணங்களுடைய பண்புகள். அதுல சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சாத்விக அகங்காரத்திலேருந்து தான் நம்முடைய புலன்கள் உண்டாகின்றன என்று தெரிவிக்கிறது. அதாவது நாம புலன்கள்னா, கண்ணுனா இப்ப நமக்கு தோத்தக்கூடிய முகத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கே, அது கண்ணு. காதுங்கிறது முகத்துல பக்கங்கள்ல இருக்கக்கூடியது காது என்று நாம சொல்றோம். ஆனா அது மட்டுமே நாம கேட்கறதுக்கோ பார்க்கறதுக்கோ உபயோகப்படுமான உபயோகப்படாது. உள்ள சூக்ஷ்மமாக சக்ஷுர் இந்திரியம், ஸ்ரோத்ரேந்திரியம்னு ஒண்ணு இருக்கு. 5 இந்திரியங்களையும் தனித்தனியாக ஒவ்வொன்னு இருக்கு. அதுதான் நாம அறியறதுக்கோ, நாம பார்க்கறதுக்கோ, கேட்கறதுக்கோ, அல்லது சுவைக்கிறதுக்கோ, அல்லது தொடு உணர்ச்சியினால தெரிந்து கொள்றதுக்கோ, இவைகள்லாம் தான் உபயோகப்படுகின்றன. நுகர்வதற்கோ உபயோகப்படுறது இந்த 5 இந்திரியங்களும். இவைகளுக்கெல்லாம் ஞானேந்திரியங்கள் என்று பேரு. அதே போல நாம செயல்களை செய்வதற்கு கர்மேந்திரியங்கள் நடக்கணும்னா அதற்கு கால், அந்த பாதம்னு அந்த கவனத்துக்குன்னு அது ஒரு இந்திரியம். ஒன்றை எடுக்கிறதுக்கோ வேண்டான்னு கீழே போறதுக்கோ ஒரு புலன், அது கைங்கிற ஹஸ்தம்ங்கிற இந்திரியம். அதுக்கு மேல பேசுறதுக்கு வாக்கு, சுவைக்கிறதுக்கு நாக்குங்கிற இந்திரியம், ரசனாங்கிற இந்திரியம். பேசுறதுக்கு வேற ஒரு இந்திரியம், வாகீந்திரியம். அதுக்கு மேலே மலமூத்திர விசர்ஜனங்களுக்கு 2 இந்திரியங்கள், இன்னும் மொத்தம் 5 கர்மேந்திரியங்கள். இவைகள் எல்லாவற்றுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடியது மனசுன்னு ஒரு இந்திரியம். இப்படி 11 இந்திரியங்களும் எதிலேருந்து உண்டாகிறது? ஏன்னா சாத்விக அகங்காரத்திலேருந்து உண்டாகிறது. அதுக்கு மேல தாமச அகங்காரத்துக்கு பூதாதின்னு பேரு. பூதங்கள்லாம் உண்டாவதற்கு ஆதி காரணம் இந்த அகங்காரம் தான். இந்த பூதாதியிலேருந்து பஞ்சபூதங்கள் உண்டாகிறது. ஆனா நேரா உண்டாறது இல்லை. பால் எடுத்துக்கொள்வோம். பாலை தோய்த்தா தயிரா மாறுறது. உதாரணத்துக்கு ராத்திரி 10 மணிக்கு நாம பால் தோய்க்கிறோம்னு வைத்துக்கொள்வோம். அடுத்த நாள் காலையில ஒரு 6-7 மணிக்கெல்லாம் அது தோய்ந்து தயிராக ஆயிடும். இப்ப நமக்கு பால்னு ஒரு பொருள் அது காரணமா இருக்கு, அது தயிருங்கிற பொருளாக காரியமாக மாறுறது. இப்ப 2 நிலை இருக்கு. பால்னு ஒரு நிலையும் இருக்கு, தயிருங்கிற ஒரு நிலையும் இருக்கு. இப்ப நாம பாலினுடைய ஸ்தானத்துல நாம இந்த பூதாதிங்கிற அகங்காரத்தை வைத்துக் கொள்வோம். பஞ்சபூதங்கள்ல முதல்ல உண்டாகக்கூடியது எது என்னால் ஆகாசம்தான் பஞ்சபூதங்கள்ல முதல் பூதம். ஆகையாலதான் ஆழ்வாரும் திடவிசம்பு என்ன ரொம்ப காலம் இருக்கக்கூடியது, முதல்ல உண்டாகி கடைசியில் அழியக்கூடியதுன்னு திருவுள்ளம்பத்தி திருடமான விசும்பு, ரொம்ப காலம் இருக்கக்கூடியதுன்னு அருளி செய்றார் நம்மாழ்வார். ஆக அப்படி அதை தயிரினுடைய ஸ்தானத்துல வைத்துக் கொள்வோம். இப்ப பால் தயிரா மாறுறதுன்னா இப்போ ஒரு 6 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் இது தோய்ந்து தயிராகிறதுக்கு ஆறுதுன்னு வைத்துக் கொள்வோம். நடுவுல ஒரு 2 மணி நேரம் இல்ல 4 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல பார்த்தோமே ஆனால் அது பாலாவும் இருக்காது, தயிராவும் இருக்காது. 2க்கும் நடுப்பட்ட ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கும். அத பாலை சுவைக்கிறா போல சுவைத்து சாப்பிடவும் முடியாது,
பருகவும் முடியாது, அல்லது தயிரை சுவைக்கிறா போல சுவைத்து தன்னுடைய அன்னத்துல சேர்த்து கொள்ள முடியுமான்னா அப்படியும் முடியாது. ஆக ரெண்டுக்கும் நடுப்பட்ட ஒரு நிலை இருக்கோ இல்லையோ, பாலுக்கும் தயிருக்கும் நடுப்பட்ட ஒரு நிலைன்னு இருக்கோ இல்லையோ, அதே போலத்தான் இந்த பூதாதிங்கிற அகங்காரம், அதுல இருந்து ஆகாசம் வரும்போது, ஆகாசம் உண்டாகும் பொழுது நடுவுல இடைப்பட்ட ஒரு காரண பொருள் இருக்கு. அது சூக்ஷ்மமான ஒரு நிலை என்ன சொல்லுவார்கள், அது நுண்ணியதான ஒரு நிலை. அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு சப்த தன்மாத்திரம் என்ன பேரு. ஆகாசம்ங்கிறது சப்த தன்மாத்திரத்திலேருந்து உண்டாகிறது. சப்த தன்மாத்திரம்ங்கிறது ஆகாசத்தினுடைய, அது தயிருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலையை போல ஆகாசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் சப்த தன்மாத்திரம். அதற்கு பிறகு ஆகாசம் உண்டாகிறது. இதே போல வாயு உண்டாகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா, வாயு நேரம் உண்டாயிடாது. வாயுவுக்கு ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலை, சூக்ஷ்மமான ஒரு நிலை, அது என்னன்னா அதுக்கு ஸ்பர்ஷ தன்மாத்திரம் என்ன பேரு. இதே போல தேஜஸுக்கு ரூப தன்மாத்திரம், ஜலத்துக்கு ரச தன்மாத்திரம், பிருத்திவி பூமிக்கு கந்த தன்மாத்திரம்னு இப்படி 5 தன்மாத்திரங்கள் உண்டு. எப்படி 5 பூதங்கள் உண்டோ அதே போல ஓரொரு பூதத்துக்கும் முன்னாடி ஒரு நிலை என்ன ஒண்ணு உண்டு, சூக்ஷ்மமான ஒரு நிலைன்னு உண்டு. இவைகளுக்கு தன்மாத்திரம்னு பேரு. ஏன் தன்மாத்திரம்னு பேருன்னா, இப்ப பூமி எடுத்துக்கொண்டோமே ஆனால் பூமியில நிறைய குணங்கள் இருக்கு, 5 பண்புகள் உண்டு. அதாவது ஒலிங்கிற பண்பு, சுவைங்கிற பண்பு, தொட்டு பார்த்தா தெரியறது, இப்படி ஒவ்வொன்றிலையும் ஓரொரு பண்பு இருக்கு. ஆனா இந்த தன்மாத்திரங்கள்ல 5 சப்தாதிகள்னு சொல்றோமே, சப்தாதி விஷயங்கள்னு சொல்றோமே, சுவை, ஊறு, ஒலி, நாற்றம், தோத்தம் என்ன சொல்லுகிறோமே, இப்படி 5 உண்டு. அதுல இந்த தன்மாத்திரங்கள் எப்படி இருக்கும்னா ஒன்னொன்னு மட்டும் இருக்கும். பூமியில 5 பண்புகளும் இருந்தாலும் கந்த தன்மாத்திரத்துல என்ன இருக்கும், ஏன்னா வாசனை மட்டும் இருக்கும். ரச தன்மாத்திரத்துல சுவை மட்டும் இருக்கும். ரூப தன்மாத்திரத்துல நிறம் மட்டும் இருக்கும். இப்படி சப்த தன்மாத்திரத்துல ஒலி மட்டும் இருக்கும். ஸ்பர்ஷ தன்மாத்திரத்துல தொடு உணர்ச்சி மட்டும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலை கண்ணுக்கு தோத்தாத சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய தன்மையோட இவைகள்லாம் இருக்கும். இந்த தன்மாத்திரங்கள்லாம் பூதங்களுக்கு ஓரொரு பூதத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய நிலை. இப்ப புராணங்கள் சொல்லும் காலத்தை என்ன தெரிவிக்கின்றன, 2 விதமா இந்த பூதங்கள் தன்மாத்திரங்கள் உண்டாகிற விதத்தை 2 விதமா தெரிவிக்கின்றன. அதுதான் இப்ப நமக்கு விஷயம். பிள்ளலோகாச்சாரியர் தத்துவத்திரயத்துல 2 விதமாகவும் உண்டாகிறது. தன்மாத்திரங்கள்லேருந்து தன்மாத்திரம் உண்டாகிறது ஒரு விதம், பூதங்கள்லேருந்து தன்மாத்திரம் உண்டாகிறது ஒரு விதம்னு 2ஐயும் தம்முடைய அச்சித் பிரகரணத்திலே காட்டியருள்ளார். இந்த பிரகரணத்துல தான் மாமுனிகள் விஷ்ணு சித்தியத்தை உதாகரிக்கிறார். அதாவது இப்ப பூதாதிங்கிற அகங்காரத்திலேருந்து இது உண்டாகிறது. முதல்ல சப்த தன்மாத்திரையின் ஆகாசத்தினுடைய முன்னிலை, ஆகாசம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலை, சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அது முதல்ல உண்டாகிறது. இந்த சப்த தன்மாத்திரையிலேருந்து, சப்த தன்மாத்திரைன்னு சொல்லுவார்கள், சப்த தன்மாத்திரம்னு சொல்லுவார்கள். அந்த சப்த தன்மாத்திரையிலிருந்து ஆகாசமும் ஸ்பர்ஷ தன்மாத்திரையும் சேர்த்து உண்டாருது. அதாவது இந்த சப்த தன்மாத்திரையே தான் மாறி ஆகாசமாக ஆகும். சப்த தன்மாத்திரையினுடைய அடுத்த நிலை அது என்னன்னா ஆகாசம். சப்த தன்மாத்திரம்ங்கிறது அந்த தயிரினுடைய முன்னிலை மாறி அது நன்னாக பக்குவமாக ஆகி நன்னா புளிப்பெல்லாம் வேணுங்களவு சேர்ந்து உண்ணக்கூடிய பருகக்கூடிய ஒரு நிலையில அது ஆயிடுத்துனால் அதுதான் தயிராக ஆறுது. ஆக அந்த பாலுக்கும் தயிருக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியதாக சப்த தன்மாத்திரம் இருக்குமே ஆனால் தயிரை போலத்தான் ஆகாசம் இருக்கு. இது இந்த சப்த தன்மாத்திரம் ஆகாசமாக ஆறுது. சப்த தன்மாத்திரம் ஆகாசமா மாறுறதோட மட்டுமல்லாமல், ஆகாசத்தை உண்டாக்குறதோட மட்டுமல்லாமல் ஸ்பர்ஷ தன்மாத்திரத்தையும் சேர்த்து உண்டாக்குறது. ஸ்பர்ஷ தன்மாத்திரம்னா வாயுவனுடைய முன்னிலை, அதையும் சேர்த்து உண்டாக்குறது என்று காட்டுகிறார்கள். அதே போல ஸ்பர்ஷ தன்மாத்திரம்ங்கிறது அது என்ன பண்றது, வாயுவையும் உண்டாக்கிட்டு ரூப தன்மாத்திரம்னு சொல்லப்படுற தேஜஸ்னுடைய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குறது. முன்னாடி நிலையில இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான ஒரு பொருள்,
அதையும் உண்டாக்குறது. ஆக ஓரொரு தன்மாத்திரமும் தன்னுடைய காரிய பொருள், அதாவது தன்னுடைய தயிரினுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய காரிய பொருளையும் உண்டாக்கும், பூதத்தையும் உண்டாக்கும். அடுத்த பூதத்தினுடைய தன்மாத்திரத்தையும் சேர்த்து உண்டாக்கும். ஆக ஓரொரு தன்மாத்திரமும் ஒரு பூதத்தையும் ஒரு தன்மாத்திரத்தையும் உண்டாக்கும்னு இப்படி ஒரு விதமாகவும் சில பிரமாணங்களை பார்த்தா தோத்துறது. இன்னும் சில பிரமாணங்கள்ல என்ன வரிசை இருக்குன்னா, பூதாதிங்கிற அகங்காரம், அந்த பூதாதிங்கிற அகங்காரத்திலேருந்து சப்த தன்மாத்திரை, சப்த தன்மாத்திரத்திலேருந்து ஆகாசம் உண்டாருது, ஆகாசத்திலேருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம் உண்டாருது, ஸ்பர்ஷ தன்மாத்திரத்திலேருந்து வாயு உண்டாகிறது, வாயுவிலிருந்து ரூப தன்மாத்திரம் உண்டாகிறது, ரூப தன்மாத்திரத்திலேருந்து தேஜஸ் உண்டாருதுன்னு இப்படி வரிசை. அதாவது ஒரு தன்மாத்திரம் உடனே பூதம் உண்டாருது, அந்த பூதத்துக்கு அப்புறம் அடுத்த பூதத்தினுடைய தன்மாத்திரம் உண்டாருது, அதுக்கப்புறம் அந்த பூதம் உண்டாருது, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பூதத்தினுடைய தன்மாத்திரம், அதுக்கப்புறம் அந்த அடுத்த பூதம், என்ன இப்படி ஒரு தன்மாத்திரம் ஒரு பூதம்ங்கிற வரிசையும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லது ஒரு தன்மாத்திரத்திலேருந்து ஒரு பூதமும் ஒரு தன்மாத்திரையும், அடுத்து ஒரு தன்மாத்திரத்திலேருந்து அடுத்த பூதமும் அடுத்த தன்மாத்திரையும் இப்படி வரிசை சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு வரிசைகள், ஒரு தன்மாத்திரம் ஒரு பூதம் ஒரு தன்மாத்திரம் ஒரு பூதம்னு இருக்கக்கூடிய பிரக்கிரியை பூதங்கள்லேருந்து தன்மாத்திரம் உண்டாகிறது, பூதா தன்மாத்திரோத்பத்தி பட்சம்னு சொல்வார்கள். மத்தொன்னு, ஒரு தன்மாத்திரத்திலேருந்து அடுத்த தன்மாத்திரமும் தன்னுடைய பூதமும் உண்டாகிற அந்த ஒரு வகை இருக்கே, அதற்கு என்ன சொல்லுவார்கள் என்னால் தன்மாத்திரா தன்மாத்திரோத்பத்தி பட்சம்னு சொல்வார்கள். இப்ப புராணங்கள்ல சில புராணங்களை மேலழ பார்த்தா என்ன தோத்துறது என்னால், இந்த பூதங்களிலிருந்து பூதங்கள் மட்டும் உண்டால, பூதங்கள்லேருந்து தன்மாத்திரம் உண்டாகி பிறகு பூதம் உண்டாருது, அது ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம் உண்டாகி பிறகு வாயு உண்டாருது, வாயுவிலிருந்து பிறகு ரூப தன்மாத்திரம் உண்டாகி பிறகு தேஜஸ் உண்டாருதுன்னு இப்படி ஒரு பூதத்திலிருந்து ஒரு தன்மாத்திரம் உண்டாகி அதற்கு பிறகு அடுத்த பூதம் உண்டாகிறதுங்கிற இந்த வரிசை அது விஷ்ணு புராணத்துல இருக்கு என்னும். அதே தன்மாத்திரத்திலேருந்து ஒரு தன்மாத்திரையும் ஒரு பூதம் உண்டாகிற பட்சம், தன்மாத்திரத்திலேருந்து தன்மாத்திரம் உண்டாகிறதுங்கிற ஒரு வரிசையானது மத்த புராணங்கள்ல இருக்குன்னு மேலழ பார்த்தா சில பேர் சொல்லுவார்கள். இப்படி அது உலகம் எப்படி உண்டாகிறதுங்கிறத வெவ்வேறு ஆச்சாரியர்களோ அல்லது வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்களோ வெவ்வேறு விதமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால புராணங்களை மேலழ பார்க்கக்கூடியவர்களுக்கு விஷ்ணு புராணம் ஒரு விதமா சொல்லியிருக்கு, மற்ற புராணங்கள்லாம் வேறு விதமா சொல்லியிருக்குன்னு தோத்தும். அதாவது விஷ்ணு புராணத்துல பூதங்கள்லேருந்து தன்மாத்திரம் உண்டாகிறது என்று சொல்லப்படுறது, மற்ற புராணங்கள்ல தன்மாத்திரத்திலேருந்து தன்மாத்திரம் உண்டாகிறதுன்னு சொல்லப்படுறதுன்னு தோத்தும். ஆனாலும் கூட ஆராய்ந்து பார்த்தால் விஷ்ணு புராணத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்னால், இந்த தன்மாத்திரத்திலேருந்து தன்மாத்திரம் உண்டாகிறதுங்கிற பட்சம் தான் சொல்லப்பட்டிருக்குன்னு அருளி செய்கிறார் மாமுனிகள். மேலும் மாமுனிகள் இந்த ரெண்டு பட்சங்களுக்கு நடுவுல, அதாவது ஒரு பூதத்திலேருந்து ஒரு தன்மாத்திரம் உண்டாகிறது பிறகு அடுத்த பூதம் உண்டாகிறதுங்கிற பட்சத்தை காட்டிலும், ஒரு தன்மாத்திரத்திலேருந்து தன்னுடைய பூதமும் அடுத்த பூதத்தினுடைய தன்மாத்திரமும் உண்டாகிறது, அதாவது சப்த தன்மாத்திரத்தை எடுத்துக்கொண்டா சப்த தன்மாத்திரத்திலேருந்து உண்டாக வேண்டிய பூதம் எதுன்னு ஆகாசம். ஏன்னா ஆகாசத்துலதான் ஒலிங்கிற ஒரு பண்பு இருக்கு. ஆகையால சப்தம்னா ஒலின்னு அர்த்தம். சப்த தன்மாத்திரத்திலேருந்து ஆகாசம் உண்டாக வேணும். ஆக அந்த சப்த தன்மாத்திரத்துக்கான பூதம் எதுன்னா ஆகாசம். ஆக இந்த தன்மாத்திரை என்ன பண்றது, தன்னுடைய பூதத்தை உண்டாக்குறது. தன்னுடைய பூதத்தை மட்டும் உண்டாக்காமல் அடுத்த பூதத்தினுடைய தன்மாத்திரம், ஆகாசத்துக்கு அடுத்த பூதம் எதுன்னா வாயு. வாயுல என்ன இருக்கு, தொடு உணர்ச்சி இருக்கு. வாயு தான், காத்து நம்ம மேல வீசுறது, நம்ம தொட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரியுது. ஆகையால அந்த தொடு உணர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஸ்பர்ஷ தன்மாத்திரம் என்பதையும் எது உண்டாக்குறது, சப்த தன்மாத்திரம் உண்டாக்குறது. ஆக ஒரு தன்மாத்திரம், அந்தந்த தன்மாத்திரம் என்ன பண்றதுன்னா தனக்கு அடுத்த நிலையாக, அதாவது தயிரினுடைய ஸ்தானத்துல தனக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பூதத்தையும் உண்டாக்குறது, தன்னுடைய பூதத்தையும் உண்டாக்குறது. தன்னுடைய பூதத்தை மட்டும் உண்டாக்காமல் அடுத்த பூதம், ரெண்டாவது பூதம் ஒண்ணு இருக்க போறது, 5 பூதங்கள்ல அடுத்த வஸ்து, அதனுடைய முன்னிலையாக இருக்கக்கூடிய தன்மாத்திரத்தையும் சேர்த்து உண்டாக்குறதுன்னு இந்த பட்சம் இருக்கே. இதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் மிகவும் ஆதரிப்பார்கள். பெரியாச்சான் பிள்ளையா இருக்கட்டும், வாதிகேசரி ஜீயரா இருக்கட்டும், மத்துமுண்டான ஆச்சாரியர்களும் ஆதரிக்கிறார்கள் என்ன மாமுனிகள் காட்டியருடர் வியாக்கியானத்துல. அதாவது தத்துவத்திரயத்துல 26வது சூர்ணிக்க 27வது சூர்ணிக்க ரெண்டுலையும், அதாவது அசித் பிரகரணத்திலே
இங்கதான் என்ன பண்றார், விஷ்ணு புராணத்துல பூதா தன்மாத்திர உற்பத்தி பட்சம் சொல்லப்பட்டிருக்குன்னு சில பேர் நினைப்பார்கள். ஸ்லோகங்களை மேல பார்த்தா அப்படி தோத்தும். ஆனா விஷ்ணு புராணத்திலேயும் என்ன வைத்துக் கொள்ள வேணும் என்னால் தன்மாத்திர உற்பத்தி பட்சத்தை தான் வைத்துக் கொள்ள வேணும். அதாவது பூதத்திலிருந்து தன்மாத்திரம் உண்டாகிறதுன்னு கொள்ளலாகாது. மாறாக தன்மாத்திரத்திலிருந்து பூதம் உண்டாகிறது என்னே கொள்ள வேணும் ஏன் அருளி செய்றார். ஏன் அப்படி கொள்ள வேணும்னா, ஸ்லோகத்தை பார்த்தா அப்படி தோத்தினாலும் வியாக்கியானத்துல எங்களாழ்வான் இப்படிதான் காட்டியிருக்கார். அதாவது ஸ்லோகத்துல என்ன இருக்கு, என்னால் ஆகாஷஸ்து விகுருவானஹ ஸ்பர்ஷமாத்திரம் சசர்ஜக. ஆகாசமானது, ஸ்லோகத்துக்கு நேரா அர்த்தம் சொல்ற முதல்ல, ஆகாசமானது ஸ்பர்ஷ மாத்திரத்தை உண்டாக்கித்து, ஸ்பர்ஷ தன்மாத்திரத்தை உண்டாக்கித்துன்னு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை பார்த்தா என்ன இருக்கு, ஆகாசம் தன்மாத்திரத்தை உண்டாக்கித்து, ஆகையால பூதம் தன்மாத்திரத்தை உண்டாக்குறதுங்கிற ஒரு அர்த்தத்தை தான் பராசர பகவான் விஷ்ணு புராணத்துல இந்த ஸ்லோகத்தாலே காட்டுகிறார் என்ன. இப்படி பல பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இந்த ரீதியிலையும் இந்த ஸ்லோகத்துக்கு மேலழ என்ன பொருள் தோத்துகிறதோ அதேதான் இந்த பராசர பகவானுக்கு கருத்து என்ன. இப்படி இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் காட்டியிருக்கா பல பேர். ஆனா எங்களாழ்வான் என்ன காட்டுறார் என்னால், இந்த இடத்துல ஆகாசம்ங்கிற சப்தத்துக்கு ஆகாஷகாங்கிற சொல்லிருக்கே, அதற்கு ஆகாசம்னு அர்த்தம் கொள்ளல் ஆகாது. மாறாக என்ன கொள்ள வேணும் என்ன, தன்மாத்திரம்ங்கிற நிலையில இருக்கக்கூடிய ஆகாசம்னு கொள்ள வேணும். அதாவது ஆகாஷகாங்கிற சொல்லானது சப்த தன்மாத்திரத்தை குறிப்பிட வந்தது. நேர ஆகாசத்தை கருதாமல் ஆகாசத்தினுடைய முன்னிலையில இருக்கக்கூடிய சப்த தன்மாத்திரத்தை கருதி ஆகாஷகான்னு பராசர பகவான் வழங்கியிருக்கார். இது சாஸ்திர கிரந்தங்கள்ல இந்த மாதிரி ஒரு பழக்கம்ங்கிறது நிறைய இடங்கள்ல உண்டு. அதாவது ஒரு காரண வஸ்துவை குறிப்பிடக்கூடிய சொல்லாலே காரியத்தை குறிப்பிடுறதும் உண்டு. சில இடங்கள்ல காரியத்தை குறிப்பிடக்கூடிய சொல்லாலே காரணத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு ரீதி உண்டு. அதாவது உதாரணத்துக்கு ஸ்ருதியானது இரும்பு உருண்டை, இரும்பு கட்டின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அது இரும்பு உருண்டையினால ஆன பொருள்கள் அவைகள்லாம் சொல்ல வேணும், அல்ல இரும்பு உருண்டைய சொல்ல வேணும். இரும்பு உருண்டைய சொல்ற ஸ்தலத்துல சாஸ்திரம் என்ன பண்ணிடுத்து, அதுக்கு பதில நக நிக்கிருந்தனம் என்று கத்திரிக்கோலை சொல்றது. கத்திரிக்கோள் இரும்பால ஆன கத்திரிக்கோள் இருக்கே, அத சாந்தோக்கியத்துல ஒரு இடத்துல நக நிக்கிருந்தனம்னு வேதம் தெரிவிக்கிறது. கத்திரிக்கோள்ங்கிறது இரும்பால் ஆனது. அந்த இடத்துல சாஸ்திரம் கத்திரிக்கோலை சொல்ல வந்ததான, கத்திரிக்கோலை சொல்ல வரல, அது என்ன சொல்ல வந்தது ஏன்னா இரும்ப சொல்ல வந்தது. கத்திரிக்கோள்ங்கிறது இரும்பாலான வஸ்து. அந்த இரும்பாலான வஸ்துவை குறிப்பிடக்கூடிய அந்த நகனிக்கிருந்தனம்ங்கிற அந்த சொல்லானது அதை குறிப்பிட வராமல் அந்த கத்திரிக்கோளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இரும்பு உருண்டைய அதை உருக்கித்தான் அதை அடிச்சு தட்டி அதை நேராக்கி இப்படி கத்திரிக்கோலை ஆக்கியிருக்கார் ஒருத்தர். ஆக கத்திரிக்கோலை குறிப்பிடக்கூடிய சொல்லானது கத்திரிக்கோலை அங்க காட்டாமல் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இரும்பு உருண்டைய காட்டுறது. ஆக காரியமாக இருக்கக்கூடிய கத்திரிக்கோலை, காரியம்னா உண்டான பொருள், காரணம்னா உண்டாக்கக்கூடியது. ஆக காரியமான கத்திரிக்கோலை குறிப்பிடக்கூடிய சொல்லானது அதை குறிப்பிடாமல் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு உருண்டைய குறிப்பிடுறது அந்த ஸ்தலத்துல. அதே போல இங்கே ஆகாஷகான்னு பராசர பகவான் வழங்கி இருந்தாலும் கூட, அவர் ஸ்லோகத்துல அப்படி சொல்லியிருந்தாலும் கூட நாம என்ன கொள்ள வேணும் என்னால் ஆகாசம்னு கொள்ளலாகாது. மாறாக என்ன கொள்ள வேணும், ஏன்னா ஆகாசத்தினுடைய காரணமாக இருக்கக்கூடிய சப்த தன்மாத்திரம் என்னதான் கொள்ள வேணும்னு வியாக்கியான சாதித்தருள் இருக்கார் இங்க எங்களாழ்வான். இந்த எங்களாழ்வானுடைய வியாக்கியானத்தை அனுசரித்து தான் வாதிகேசிஜியுடைய பட்சமோ அல்லது பெரியாச்சான்களுடைய பட்சமோ மாமனியுடைய வியாக்கியானமோ அமைந்திருக்கு. இந்த சரத்துல இவ ஆச்சாரிகள் எல்லாரும் எதை திருவுள்ளம் பத்து, பிள்ளலோகாச்சாரியரும் சரி, இவர்கள் எல்லாரும் எதை திருவுள்ளம் பத்துகிறார்கள், ஏன்னா தன்மாத்திரத்திலேருந்து தன்மாத்திரம் உண்டாயித்து என்னதான் திருவுள்ளம் பத்திராலே ஒழிய பூத்தத்திலேருந்து தன்மாத்திரம் உண்டாயித்துங்கிறத திருவுள்ளம் பத்திர. சரி, ஏன் இப்படி கொள்ள வேணும்? பராசர பகவானுடைய ஸ்லோகமானது தெளிவாக இப்படி காட்டும் பொழுது, ஏன் அதாவது ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம் உண்டாயித்துன்னு காட்டும் பொழுது நாம ஏன் மாத்தி ஆகாஷங்கிற சொல்லுக்கு ஆகாசம்னு அர்த்தம் கொள்ளாமல் ஆகாசத்தினுடைய காரணம், ஆகாசத்தினுடைய முன்னிலை, அதாவது சப்த தன்மாத்திரம் எதற்காக கொள்ள வேணும் என்னால் ஆவரணம்னு ஒன்ன சொல்லுவார்கள். அதாவது மறைத்தல், மூடுதல், முழுவதுமாக வியாபித்தல். இந்த தன்மாத்திரங்களுக்கு ஆவரண கிரமத்தை பராசர பகவான் மேல தாமே இந்த ஸ்லோகம் முதல் அத்தியாயம், அதாவது முதல் அம்சத்துல 2வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இவைகள் 30
35 40 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். ஆக இந்த பகுதியிலே பராசர பகவானானவர் என்ன பண்ணிருக்கார், அவருடைய ஸ்லோகங்களை மேலழ பார்த்தா ஒரு பூதத்திலிருந்து தன்மாத்திரம் உண்டாகிறதுன்னு சொல்றா போல தோத்துறது. ஆனா மேல இவர் என்ன காட்டுறார், என்ன தன்மாத்திரமானது, அதாவது ஒரு தன்மாத்திரமானது, இப்போ உதாரணத்துக்கு சப்த தன்மாத்திரத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த சப்த தன்மாத்திரமானது என்ன பண்றது, ஏன்னா ஆகாசத்தையும் ஸ்பர்ஷ தன்மாத்திரத்தையும் மூடித்து மறைத்தது, அது ஒரு திரைய போல அவைகளை சுத்தி இருக்கு என்ன, இப்படி இந்த அர்த்தத்தை காட்டுற. அது ஒரு தன்மாத்திரமும் தன்னுடைய பூதத்தையும் அடுத்த தன்மாத்திரத்தையும் ஆவரணம் பண்ணுகிறது, அதை முழுவதுமாக மறைக்கிறது, ஒரு துணியை போட்டு மறைக்கிற மாதிரி, ஒரு தோலை போட்டு மூடுற மாதிரி மூடி இருக்கு என்ன காட்டுகிறார் பராசர பகவான். ஒரு விதை இருக்குன்னா அந்த விதையை சுத்தி மேல ஒரு மெல்லிசாக இருக்கக்கூடிய அந்த தோல், அந்த பகுதி நூலை போல மெல்லிசாக இருக்கக்கூடிய அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி இல்லாத பொழுது அந்த விதையானது காரணமாக ஆகுமா, அதுல இருந்து ஒரு முளை உண்டாகுமானா உண்டாகாது. ஆக அந்த தோல் தான் காரணமாக இருக்கக்கூடிய பகுதி. அத போல இங்கே இவர் என்ன பண்ணிருக்கார் பராசர பகவான் என்னால், இவர் ஆவரணம் பண்ணுகிறதுன்னு சொல்றார். ஆவரணம் பண்றதுன்னா சுத்தி இருக்கு, அந்த தோல் போல மூடி இருக்கு அந்த ஆகாசத்தையும் ஸ்பர்ஷ தன்மாத்திரத்தையும். சப்த தன்மாத்திரமானது ஆவரணம் செய்கிறது, மறைக்கிறது, மூடுகிறதுன்னு சொல்றார். இப்படி இவர் சொன்னதுல இருந்தே என்ன கருதுறார் என்னால், அந்த ஒரு விதைக்கு அந்த தோலானது மேல சுத்தி இருக்கக்கூடிய அந்த அந்த விதையை சுத்தி இருக்கக்கூடிய தோல் போல இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் முக்கியமாக காரணமாக ஆறுது, அது முளையாக ஆறதுக்கு. ஆக அது இல்லாத பொழுது அந்த விதையானது காரணமாக ஆகாது, அது உண்டாக்குறதுக்கு அதுக்கு சக்தி இல்லாத போல இங்கேயும் ஆவரணம் இல்லாத பொழுது மேல ஒரு காரியம் நடக்குமானா நடக்காது. ஆகையாலே பராசர பகவான் எத்த கருதி இருக்கார் என்னால், இத்த ஆவரணம்னு சொன்னபடியாலே பராசர பகவான் தன்மாத்திரங்களை காரணம் என்று கருதியிருக்கார். அதாவது சப்த தன்மாத்திரமானது ஆகாசத்தையும் ஸ்பர்ஷ தன்மாத்திரத்தையும் மூடித்துன்னு இவர் குறிப்பிடுவதிலிருந்தே நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்னால், சப்த தன்மாத்திரமானது இந்த ரெண்டுக்கும் காரணம் என்று தெரிந்து கொள்ளலாம். ஆகையாலே கீழே இவர் ஆகாசம் ஸ்பர்ஷ தன்மாத்திரத்தை உண்டாக்கித்துன்னு சொல்லி இருந்தாலும் மேலே இவர் ஆவரணம் சொல்லும் பொழுது தன்மாத்திரத்தை தான் ஆவரணம்னு சொல்றார். தன்மாத்திரத்தை ஆவரணம்னு சொல்றதுல இருந்தே இவர் தன்மாத்திரத்தை காரணம்னு கருதுகிறார்னு தெரியுது. ஆகையாலே இந்த ஆகாஷா என்கிற இடத்துல ஆகாஷஸ்து விகுருவானகாங்கிறதுல ஆகாஷாங்கிற சொல்லானது ஆகாசத்தை கருதுல ஆகாசத்தினுடைய காரணமாக இருக்கக்கூடிய இந்த சப்த தன்மாத்திரத்தை தான் கருதுறது. ஆகையாலே பராசர பகவானுடைய சில ஸ்லோகங்கள்ல மேலெழ பார்த்தா இந்த பூதா தன்மாத்திரோத்பத்தி பட்சத்தை அவர் சொல்றா போல தோத்தினாலும் மேலே ஆவரணத்தை சொல்லும் காலத்தே பூதம் ஆவரணம் பண்ணித்துன்னு சொல்லல அவர், மாறாக தன்மாத்திரம் ஆவரணம் பண்ணித்துன்னு சொல்றார். அதனாலே நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம், ஏன்னா தன்மாத்திரம் காரணம்னு சொல்றதான் இவருக்கு கருத்தே ஒழியா பூதம் காரணம்னு சொல்றதுல இவருக்கு அபிப்பிராயம் இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம். ஆக ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கொள்ளும் காலத்தே ஒரு பிரகரணத்தை கொண்டு அர்த்தத்தை நிர்ணயிக்க வேணும். ஒரு பாஷ்யம் என்ன நூலுக்கு சூத்திர கிரந்தங்களுக்கு எல்லாம் பாஷ்யம் ஏற்றும் காலத்தே சூத்திரக்காரருடைய இங்கிதம் நிமிஷிதம் சேஷ்டிதம் என்ன அவருடைய ஓரொரு செயலையும் நுண்ணியதாக ஆராய்ந்து பார்த்து அவர் கண் சிமிட்டுறாரா அசைக்கிறாரா, அதாவது சில இடங்கள்லாம் சூத்திரக்காரர் எப்படி உச்சரிக்கிறார் ஏன்னா அவருடைய சிஷ்யரெல்லாம் அவர் உச்சரிக்கிற விதத்திலேருந்தே அவர் என்ன கருதுறார், அவர் எந்த ஸ்வரத்துல உச்சரிக்கிறார், அவர் எந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிறார், என்னெல்லாம் பண்றாருன்னு அவருடைய ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து நுண்ணியதாக ஆராய்ந்து சிஷ்யர்கள் எல்லாரும் அவருடைய ஓரொரு சூத்திரத்துக்கும் அர்த்தங்கள்லாம் சொல்வார்கள் என்ன பிரசித்தம். அதே போல பராசர பகவான் ஒரு ஸ்லோகத்தை ஒரு விதமாக இயத்தி இருந்தாலும் கூட இந்த பிரகரணத்துல இருக்கக்கூடிய மற்ற ஸ்லோகங்கள்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அவருக்கு என்ன கருத்து என்று உள்ளபடியாக ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம். ஏன்னா இது பல ஆச்சாரியர்கள் மயங்கிய இடம், இது ரொம்ப கட்டமான இடம். ஆகையால இப்படி பல பேர் இங்க பூதத்திலேயும் தன்மாத்திரோத்பத்தி பட்சம் என்று சொல்லியிருந்தாலும் கூட ஸ்லோகத்தை மேலெழ பார்த்தா அப்படியே தோத்தினாலும் கூட வியாக்கியானத்துல எங்களாழ்வான் இப்படி காட்டி அருளினபடியால நாம என்ன கொள்ள வேணும் என்னால் தன்மாத்திரத்திலேருந்து தன்மாத்திரம் உண்டாகிறதுன்னு தான் கொள்ள வேணுமே ஒழிய பூதத்திலேருந்து தன்மாத்திரம் உண்டாகிறதுன்னு கொள்ளலாகாது என்று மாமுனிகள். ஆகையால்தான் பின்புள்ள ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த பட்சத்தை ஆதரிக்கிறார்கள். அதாவது தன்மாத்திரத்திலேருந்து தன்மாத்திரோத்பத்தி பட்சம் அதை ஆதரிக்கிறார்கள். ஏன்னா தத்துவங்களை உள்ளபடியாக நாம் அறிவதற்கு
பராசர பகவானுடைய இந்த விஷ்ணு புராணமானது மிகவும் உபகாரம் பண்றது. ஆக பராசர பகவானவர் தன்மாத்திரோத்பத்தி பட்சத்தையே கருதி இருக்கிறபடியாலே நாம அத்தையே கொள்ள வேணும் என்ன இத மாமுனிகள் காட்டியுள்ளார். ஆக இந்த இடத்துல ஆகாஷஸ்துபி குருவானஹாங்கிற எங்களாழ்வானுடைய வியாக்கியானம், அதே போல கீழடிய விண்ணப்பித்தேனே இந்த ஆவரண கிரமம், அதாவது ஒரு தன்மாத்திரமானது தன்னுடைய பூதத்தையும் அடுத்த தன்மாத்திரத்தையும் மறைக்கிறது, இருக்குங்கிற இந்த 2 பாகத்திலையும் எங்களாழ்வானுடைய ஒரு இடத்துல எங்களாழ்வானுடைய வியாக்கியானத்தை உதாகரிக்கிறார், மற்றவங்க எங்களாழ்வான் இப்படி அருளி செஞ்சிருக்காருன்னு மட்டும் காட்டியருள்ளார். ஆக எங்களாழ்வானை அனுசரித்துத்தான் இந்த ஆவரணங்கள் உண்டாகிற விதம், உலகம் எப்படி படைக்கப்படுறதுங்கிறதுல ஆவரணோத்பத்தி கிரமத்தை நாம அறியறதுக்கு மாம்கள் நமக்கு காட்டி கொடுக்கறதுக்கு மூலமாக இருந்தவரே எங்களாழ்வான் தான். அடுத்தது சுருக்கமாக இன்னொரு அர்த்தம் விண்ணப்பிக்கிறேன். இந்திரியங்கள் உண்டாகிற விதம், 11 இந்திரியங்கள் உண்டாகிற பொழுது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அகங்காரத்திலேருந்து இந்திரியங்கள்லாம் சாத்விக அகங்காரம் அதிலிருந்து இந்திரியங்கள்லாம் உண்டாகின்றனா என்று காட்டுறது சாஸ்திரம். அப்படி உண்டாகும் காலத்தே நேர அகங்காரத்திலேருந்து மட்டுமே இந்திரியங்கள்லாம் உண்டாகின்றனவா என்னால் அந்த அகங்காரத்துக்கு சககாரமாக துணை புரியக்கூடியதாக இன்னும் சிலதெல்லாம் இருக்கு. அது என்ன? ஏன்னா ஸ்ரோத்ரேந்திரியம், இந்த காதானது நமக்கு கேட்பதற்கு உபயோகப்படுது, ஒலிய கேட்பதற்கு, ஒலிய அறிவதற்கு காது உபயோகப்படுது. ஆக இதற்கு இந்த ஸ்ரோத்ரேந்திரியம் உண்டாகிறதுக்கு எது காரணம் என்னால் அதுக்கு இந்த அகங்காரம் காரணம், அதாவது சாத்விக அகங்காரம் காரணமா இருக்கு. ஆனா சாத்விக அகங்காரம் மட்டும் காரணமாக ஆயிடாது, ஒலிய நாம கேட்க வேணுமே ஆனால் அதற்கு உபயோகப்படக்கூடியதுன்னா சப்த தன்மாத்திரம். ஆக இந்த சப்த தன்மாத்திரத்தை துணையாக கொண்டு ஸ்ரோத்ரேந்திரியத்தை உண்டாக்கக்கூடியதாக சாத்விக அகங்காரம் இருக்கு. அதே போல ஸ்பர்ஷ தன்மாத்திரத்தை துணையாக கொண்டு தொகிந்திரியத்தை உண்டாக்கக்கூடியதாக, தொகிந்திரியம்னா தோல்ங்கிற இந்திரியம், அதுதான் தொடு, உடம்பு முழுக்க பரவி இருக்கக்கூடிய தோல்ல இருந்தா அது தொகிந்திரியம்ங்கிற ஒண்ணு இருக்கு சூக்ஷ்மமாக. அதுலதான் அதன் மூலமாகத்தான் நாம ஏதோ ஒன்ன தொட்டா நமக்கு அறிவு உண்டாகிறது. ஆக தொகிந்திரியத்தை உண்டாக்கும் காலத்தே இந்த தன்மாத்திரமானது, அதாவது சாத்விக தன்மாத்திரமானது தானாக உண்டாக்கிடாது, அது ஸ்பர்ஷ தன்மாத்திரத்தை துணையாக கொள்ளும். ஆக ஓரொரு புலனை உண்டாக்கும் காலத்தையும் அது என்ன பண்றது, ஏன்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த தன்மாத்திரம் அதையும், அதாவது அந்தந்த உணர்ச்சிக்கு காரணமாக, உணர்ச்சிக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த தன்மாத்திரத்தையும் தனக்கு துணையாக கொண்டுதான் அது உண்டாக்குறது. அதே போல கர்மேந்திரியங்களை உண்டாக்கும் காலத்தையும் அதுக்கு ஒரு விதமான தொடர்பு இருக்கும், ஏதோ ஒரு உணர்ச்சியோட ஒரு தொடர்பு இருக்கும், அதை கொண்டுதான் அதை உண்டாக்குறதுன்னு இதெல்லாம் விஷதமாக காட்டியிருக்கார் எங்களாழ்வான். அந்த எங்களாழ்வானுடைய வியாக்கியானம் பிள்ளலோகாச்சாரியரும் திருவுள்ளம்பத்தி இருக்கார், மாமனிகள் வியக்தமாக தம்முடைய வியாக்கியானத்துல காட்டியிருக்கார். இனிமே இதுக்கு மேல ஒரு பட்சம் இருக்கு. சில இடங்களை பார்த்தா இந்த இந்திரியங்கள்லாம் பூதங்கள்ல இருந்து உண்டாகின்றனன்னு சில பிரமாணங்களை மேலழ பார்த்தா தோத்துறது. சில பேர் அப்படி மதாந்தரத்தை சார்ந்தவர்கள் அப்படி சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதிலே வெவ்வேறு விதமாக சொல்றதும் உண்டு. அதாவது அகங்காரத்தை காரணம்னு சொல்ற பிரமாணங்களும் இருக்கு, பூதங்களை காரணம்னு சொல்ற பிரமாணங்களும் இருக்கு. அதுக்காக ஒன்னு உபாதான காரணமா வைத்துக் கொள்ளலாம், ஒன்னு நிமித்த காரணமாக வைத்துக் கொள்ளலாம். உபாதான காரணம்னா மாறும் காரணம்னு அர்த்தம், நிமித்த காரணம்னா மாற்றக்கூடியதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு மண் உருண்டை இருக்குன்னா அந்த மண் உருண்டைய பானையாக ஒருத்தர் ஆக்கிறார், ஒரு குயவன் ஆக்கிறார். இந்த மண்ணுங்கிறது உபாதான காரணம், மண்ணு தான் பானையாக மாறுறது. அந்த மண்ணு மாத்துறதுக்கு காரணமாக துணை புரியக்கூடியவராக மாற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த குலாலன் குயவன் அவன் நிமித்த காரணம். அத போல பூதம்னு ஒண்ணு இருக்கு, தன்மாத்திரன்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டையும் காரணம்னு சாஸ்திரம் சொல்றதுன்னா ஒன்னு உபாதான காரணம்னு சாஸ்திரம் சொல்றது, ஒன்னு நிமித்த காரணம்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு அது கொள்ளலாம். என்ன இப்படி பலவிதமான வாதங்கள் இந்த இடத்துல உண்டு. அத கண்டித்து பிள்ளலோகாச்சாரியர் பூதங்கள் ஆப்யாயகங்கள் இத்தனை என்ன அருளி செய்றார். அதாவது பூதங்கள்லாம் திருப்தி உண்டாக்குறது, திருப்தி உண்டாக்குறதுன்னா அது வளரும்படியாக சந்தோஷத்தை உண்டாக்குறது, போஷணம் பண்றது. ஓரொரு இந்திரியத்துக்கு ஓரொரு பூதம் சக்தியை கொடுக்கக்கூடியதாக, அதை வளர்க்கக்கூடியதாக இருக்கே ஒழிய அது உண்டாக்குறதானா உண்டாக்கல என்ன பிள்ளலோகாச்சாரியர் அருளி செய்கிறார். இங்கேயும் மாமுனிகள் தம்முடைய வியாக்கியானத்துல
எங்களாழ்வானுடைய அந்த விஷ்ணு சித்தியத்தை உதாகரிக்கிறார். அதாவது சில குதிருஷ்டிகள் எல்லாரும் இந்த இடத்துல மாத்தி அர்த்தங்கள்லாம் சொல்றார். ஆனா அந்த வேத வாக்கியங்களுக்கு, அதாவது வேத வாக்கியத்திலே சாந்தோக்கியத்துல ஒரு இடத்துல அன்னமயம் ஹி சோம்ய மனஹா என்ன பூமியிலேருந்து மனசு உண்டாயித்துன்னு சொல்றா போல வாக்கியம் இருக்கு. இதே மாதிரி ஒரு பூதத்திலேருந்து ஒரு இந்திரியம் உண்டாயித்துன்னு சொல்றா போல வாக்கியம் அமைஞ்சிருக்கு. அந்த வாக்கியத்துக்கு அப்படியே அந்த பூமியிலேருந்து மனசு உண்டாயித்துன்னு அர்த்தம் கொள்ளணும்னு தேவையில்ல. நன்னா அன்னத்தை நன்னா சாப்பிட்டான்னா மனசு நன்னா சக்தி அடையும் என்ன இந்த அர்த்தத்தை சொல்றதுக்காக அந்த வாக்கியம் வந்திருக்கு. அதாவது சாந்தோக்கியத்துல சத்வித்யா பிரகரணத்துல உத்தாலக்கன்னு ஆச்சாரியர் ஸ்வேதகேதுன்னு பிள்ளை தகப்பனாரிடத்துல பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறான். எம்பெருமான் ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை குறிச்சு தெரிஞ்சுக்கிறான் ஸ்வேதகேதுங்கிற பிள்ளை. அவனத்துல தகப்பனார் சொல்றார், அன்னம்னா பூமியும் அர்த்தம், நாம உண்ணக்கூடிய ஆகாரமும் அர்த்தம். இந்த அன்னம் தான் மனசுக்கு காரணம்னு சொல்ல அவர் மனசுக்கு சக்தியை கொடுக்கறதுன்னு சொல்ற. அது எப்படி என்ன அவன் கேட்கறான். அதுக்கு உத்தாலகர் சொல்றார், நீ கொஞ்ச நாள் பட்டினி இருன்னு சொல்றார். ஒரு 15 நாள் பட்டினி இருன்னு சொல்றார். அவன் நன்னா வேதாத்தியனம் பண்ணிட்டு வந்திருக்கான், சாஸ்திரங்கள்லாம் நன்னா வாசிட்டு வந்திருக்கான். முதல் நாள் பட்டினி இருந்தான், வேதாத்தியனம் பண்ணதெல்லாம் கேட்டா எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து அப்படியே சொன்னான். ஒரு 5-6 நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் கேட்டா கொஞ்சம் மறந்தது. 15 நாள் ஆனவொடனே நிறைய மறந்து போயிடுது, வேதம் எல்லாம் மறந்து போயிடுது. அதுக்கப்புறம் அவனை திருப்பி இன்னைக்கு சாப்பிடுன்னு சொன்னார். அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு, ஏன்னா எல்லாம் நினைவுக்கு வந்தது, சொல்ல ஆரம்பிச்சான். பாத்தியா, மனசு வேலை செய்யல, அண்ணா ஆகாரம் இல்லாத பொழுது மனசுக்கு சக்தி இல்லை. இந்த ஆகாரம் தான் மனசுக்கு போஷணம் புஷ்டியை உண்டாக்குறது, மனசுக்கு நன்னா சக்தியை உண்டாக்கி மனசுக்கு திரள் அதை உண்டாக்குறது, செயல் புரிகிற சாமர்த்தியம் அந்த திறனை அதுதான் உண்டாக்குறது. ஆகையால மனசு எப்பொழுது நன்னா வேலை செய்யும்னா நன்னா ஆகாரம் இருந்தால்தான் வேலை செய்யும். இந்த ஆகாரம்ங்கிறது எதிரே உண்டாயிடுச்சுன்னா பிருத்திவிங்கிற பூதத்திலேருந்து தான் அன்னம் அது உண்டாருது. ஆகையாலே இந்த பூமிங்கிற பூதம் இருக்கே, பிருத்திவிங்கிற பூதம், அது மனசுக்கு தோஷத்தை சந்தோஷத்தை சக்தியை உண்டாக்கக்கூடியது என்ன அந்த பிரகரணத்தினுடைய தாற்பயம். ஆனா மேலே அந்த வேத வாக்கியத்தை பார்த்தா என்ன தோத்துறது, ஏன்னா பிருத்திவியிலேருந்தா மனசு உண்டாயித்துன்னு சொல்றா போல தோத்துறது. ஆனா அந்த வாக்கியத்துக்கு அப்படி அர்த்தம் கொள்ளல் ஆகாது. அது பெருமானார் முதலான ஆச்சாரியர்களே காட்டின அர்த்தம் தான். எங்கள் ஆழ்வான் இந்த இடத்துல காட்டியிருக்கார். விஷ்ணு புராண வியாக்கியானம் பண்ணும் காலத்து இந்த வச்சனங்களுக்கெல்லாம் இப்படி அர்த்தம் கொள்ளலாகாது. பூதங்கள்ல ஆப்யாயக்கங்கள், அதாவது ஆப்யாயனம்ன்றதுதான் திருப்தியை உண்டாக்குறது, தோஷத்தை உண்டாக்குறது, துஷ்டிய, அதாவது நன்னாத்த செழிப்புடையதாக ஆக்குறது, சக்தியை உண்டாக்குறதை ஒழிய மனசை பூமியே உண்டாக்கித்து என்னோ ஒரு இந்திரியத்தை ஒரு பூதமே உண்டாக்கித்துன்னு கொள்ளல் ஆகாது என்று நிரூபித்தார். ஆக இந்திரியங்கள் உண்டாகும் காலத்தே அவைகள்லாம் பூதங்கள்லேருந்து உண்டாகல, அவைகள்லாம் சாத்விக அகங்காரத்திலேருந்து உண்டாகிறது. சாத்விக அகங்காரத்திலேருந்து உண்டாகும் காலத்தே ஒரு தன்மாத்திரம் ஒரு பூதம் உண்டாகிறதுக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கு. அந்த உண்டான பூதத்துக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதாக மட்டுமே மற்ற பூதங்கள் இருக்கின்றன என்ன இப்படி இந்திரியங்கள் உண்டார விஷயத்துல விஷ்ணு சித்தியத்திலேருந்து நாம அறியக்கூடிய ஒரு தெளிவு, நமக்கு உண்டாகக்கூடிய ஒரு தெளிவு இந்திரிய விஷயத்துல. அதே போல தன்மாத்திரங்கள் உண்டாகிற விதம், பூதங்கள் உண்டாகிற விதம்னா தன்மாத்திரங்களோ பூதங்களோ உண்டாகும் காலத்தே எது காரணமாக ஆறுது, ஏன்னா தன்மாத்திரம்தான் காரணம். தன்மாத்திரத்திலேருந்து, அதாவது முதல் தன்மாத்திரத்திலேருந்து முதல் பூதமும் 2வது தன்மாத்திரமும் உண்டாகிறது. அப்படி உண்டாகும் பொழுது என்ன ஆறுது என்னால் முதல் தன்மாத்திரமானது முதல் பூதத்தையும் 2வது தன்மாத்திரத்தையும் சூழ்ந்து கொண்டிருந்து ஆவரணம் பண்றது. ஆக காரணமாவும் இருக்கு, ஆவரணமும் சேர்ந்து பண்றது என்ன காட்டுறது. இதே போல 2வது தன்மாத்திரத்திலிருந்து 2வது பூதமும் 3வது தன்மாத்திரமும் உண்டாகிறது. இந்த 2வது தன்மாத்திரம் அவைகள் 2ஐயும் ஆவரணம் பண்றது, சூழ்ந்திருக்கு, வியாபிச்சிருக்கு என்ன. ஆக இப்படி ஆவரணமும் நடக்கிறது. உற்பத்தியை பார்த்தாலும் என்ன கொள்ள வேணும்னா பூதங்கள்லேருந்து தன்மாத்திரம் உண்டாகிறது என்ன கொள்ளலாகாது, தன்மாத்திரத்திலேருந்து தன்மாத்திரம் உண்டாகிறது என்னதான் கொள்ள வேணும் என்ன காட்டுற.
பிள்ளலோகாச்சாரியர் நாம எம்பெருமான அடைய வேணுமே ஆனால், மோட்சத்தை அடைய வேணுமே ஆனால் தத்துவத்திரயத்தையும் உள்ளபடியாக அறிய வேணும் என்று காட்டுறார். முதல் சூர்ணையில தத்துவத்திரய ஞானம், மோட்சமான சேதனுக்கு மோட்சம் உண்டாம் போது தத்துவத்திரய ஞானம் அது வேணும்னு காட்டியருள்றார். ஆகையாலே உலகம்னா என்ன, உலகம் எப்படி உண்டாச்சு, அச்சித் வஸ்துக்கள் என்னென்ன இருக்கு, 24 தத்துவங்கள்லாம் என்ன, அதோட தன்மைகள்லாம் என்ன, இனி இது எல்லாவற்றையும் உள்ளபடியாக உணர்ந்தால் இவ்வளோ விசித்திரமான இந்த உலகத்தை எம்பெருமான் உண்டாக்கினானேன்னு எம்பெருமானுடைய பெருமையை நாம உள்ளபடியாக அறியலாம். ஆழ்வார் ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலகத்தை எவ்வவையும் என்ன, வேதத்துல எவ்வளோ சாக்கைகள் இருக்கு, எவ்வளோ சாக்கைகள்ல இருக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்களை எல்லாரும் ஓதுவார்கள். அவ ஓதினா கடைசியில என்ன வாருது, ஏன்னா பெருமானுடைய குணத்துல ஏதோ ஒண்ணு திரும்ப ஒரு அம்சம் அது ஒவ்வொரு பாகத்திலேயும் தெரியறதுன்னு அருளி செய்யறார். ஆக இந்த ஜகத்து எப்படி உண்டாயித்துன்னு தெரிந்து கொண்டால் ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வைபவம் தெரியும். அது ஒண்ணு. மத்தொன்னு, இந்த அஜித் வஸ்துவனுடைய சுபாவம் தெரிய தெரிய இதை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவன் நம்ம உள்ளபடியாக நாம உணர முடியும். ஆக தன்னை உள்ளபடியாக உணர்றதுக்கும் சரி, எம்பெருமானுடைய பெருமையை உள்ளபடியாக உணர்றதுக்கும் இந்த ஜகத்தினுடைய உற்பத்தியை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ஆகையால தான் ஆச்சாரியர்கள் இது கஷ்டமாக இருந்தாலும் இதையும் தெரிந்து கொள்ள வேணும் என்கிற திருவுள்ளத்தோடு நம்ம இந்த தத்துவத்திரய கிரந்தம் இருக்கோ நம்மளுக்கு ஓரளவாக தெரியுது. அதெல்லாம் நீங்களே புராணங்கள்ல இருந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னு ஆச்சாரியர்கள் விட்டிருப்பார்களே. ஆனால் நிச்சயமாக வேதாந்தத்திலிருந்தோ இத்திஹாச புராணங்கள்ல இருந்தோ நம்மால இவ்வளவு அர்த்தங்களை தெரிந்து கொள்ள முடியுமான்னு நிச்சயமா தெரிந்து கொள்ள முடியாது. ஆக பிள்ளலோகாச்சாரியரோ மாமுனிகளோ கருணையோடு எடுத்து காட்டினபடியால்தான் ஓரளவாவது ஓஹோ இந்த 24 தத்துவங்கள் இன்னென்ன, இவைகள் உண்டாகிற விதம் இன்னென்ன, இவைகளுக்கு இன்னென்ன தன்மைகள் இருக்கு என்ன நாமும் எளிதாக தெரிந்து கொள்ளலாம்படியாக காட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த எங்களாழ்வானுடைய ஸ்ரீசூக்தியிலிருந்து இந்த தத்துவங்களுடைய உற்பத்தியிலே தன்மாத்திரத்தினுடைய உற்பத்தி கிரமம், அவைகள் சூழ்ந்து ஆவரணம் பண்ணக்கூடிய கிரமம் இத்தையும், அதே போல இந்திரியங்கள் உண்டாகிற கிரமம், இந்திரியங்களுக்கு காரணம் எது, இந்திரியங்கள் உண்டாகிறதுக்கு சககாரி துணையாக இருக்கக்கூடியது எது, உண்டான இந்திரியங்களுக்கு சக்தியை வளர்க்கறதுக்கு, துஷ்டியை வளர்க்கறதுக்கு, துஷ்டினா செழிப்பு, அது சந்தோஷத்தை வளர்க்கறதுக்கு அவைகளை நன்னாக சக்தியோட வைத்திருக்கக்கூடியது எது என்ன, பூதங்கள் தான் சக்தியை வளர்க்கக்கூடியவைகள் இவைகள்லாம் அறிந்தோம். ஆக இப்படி ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கக்கூடிய ஜெகதுத்பத்தி பிரகாரத்தை தெரிந்து கொண்டு இந்த ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான நாம தியானம் செய்வோம். இந்த அச்சித் வஸ்துக்களுடைய சுபாவங்கள்லாம் உள்ளபடியாக தெரிந்து கொண்டு இந்த அச்சித் வஸ்துக்களை காட்டிலும் வேறுபட்ட இந்த ஆத்மாவை எம்பெருமானுக்கு சேஷமாக ஞானமே வடிவெடுத்தவனாக நாம தெரிந்து கொள்வோம். அதே போல நடாதுரம்மாவுடைய ஸ்ரீசூக்தியிலிருந்து எம்பெருமானானவன் கருணையோட நமக்கு ஞானத்தையும் சக்தியையும் கொடுத்து அத்த உள்ளபடியாக விநியோகப்படுத்துற சாமர்த்தியத்தையும் கொடுத்திருக்கான். அத்த எம்பெருமான் திருவுள்ள உகக்கும்படியாக சாஸ்திரியமான விஷயங்கள்ல, அதுவும் சாம்பிரதாயிகமான விஷயங்கள் பூர்வாச்சாரிய கிரந்தங்களை கேட்கறது, அவைகளை சொல்லப்பட்டிருக்கிறவைகளை அனுஷ்டிக்கிறதுன்னு கைங்கரியங்களிலே நாம விநியோகப்படுத்துவோமே ஆனால் எம்பெருமானுக்கு திருவுள்ளம் மிகவும் உகக்கும் என்னும் இப்படி இந்த கிரந்தங்களை சேவிக்கிறதுடைய பிரயோஜனம், இந்த தத்துவத்திரயத்துல இந்த பாகத்தை சேவிக்கிறதுடைய பிரயோஜனமோ அல்லது ஆதாவீஸ்வர தத்தை இவங்கிற தத்துசார ஸ்லோகத்தை அறியறதுனாலே ஏற்படக்கூடிய பிரயோஜனம் இப்ப அடிய விண்ணப்பித்தது. சொன்ன அர்த்தத்துல ஏதாவது தோஷங்கள்லாம் இருக்குமே ஆனால் எல்லாரும் க்ஷமித்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். அஜ்ஞனாக இருக்கக்கூடிய அடியேன இந்த கைங்கரியத்தில் ஈடுபடுத்தின ஜிஆர் சுவாமி, அதே போல அனுகிரக பாஷணம் செய்த சுவாமிகள் எல்லாருடைய திருவடி தாமரைகளை என்னுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன், கிருத்தஜத்தைய தெரிவித்துக் கொள்றேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜிஆர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியோ வேதாந்தாச்சாரியரான மேலத்திருமாளிகை சுவாமி விஷ்ணு சித்தன் சுவாமி தெளிவாக வேதாந்தார்த்தங்களை பாமரர்களுக்கும் புரியும்படியாக ஒரு குழப்பமும் இல்லாமல் அத்தனையும் சாதித்து கொடுத்திருக்கிற விஷயம்.
இந்த விஷயங்கள் முழுக்க ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஜீயர் சுவாமி திருச்செவி சாத்தி விட்டு பிரௌடமான விஷயத்தை, கிளிஷ்டமான விஷயத்தை இத்தனை எளிதாக ஒரு வகுப்பறையிலே பாடம் கேட்கிறார் போலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான நிலை பெரிய வேதாந்தார்த்தங்கள். சிருஷ்டிக்கிரமம்ன்றது சாதாரண விஷயமா? பிரதம பிரவருத்தியில் பகவான் சுவாதந்திரியம் அளிக்கிறான் அப்படின்ற விஷயத்தையும் புரிய வைக்க முடியுமா? என்னால் இது அத்தனையும் அற்புதமாக சுவாமி புரிய வைத்திருக்கிறாருன்னு மிகவும் சந்தோஷமாக உகந்துகந்து நடுநடுவே தம்முடைய அற்புதமான அபிப்பிராயங்களை எல்லாம் திருமுக குறிப்பாலேயே சுவாமி வெளியிட்டு கொண்டு நடுநடுவே வார்த்தையாகவும் காட்டியிருக்கிறார். அத்தனை அற்புதமான உபன்யாசமாக அமைந்திருக்கிறது. நடாதுரம்மாவுடைய அற்புதமான ஸ்ரீசூக்தி ஆதவ் ஈஸ்வரா என்னும்படியான ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை எடுத்து பிரதம பிரவருத்தியிலே ஒரு செயலையும் நாம் தொடங்குகிற போது பகவான் தான் தடுப்பதும் கிடையாது, அதனை தூண்டுவதும் கிடையாது, அதற்கு மேற்பட உபேட்சித்திருக்கக்கூடிய நிலையாக அமைந்திருக்கிறது. இப்படி பகவான் தான் இருந்து கொண்டு அந்த முதல் பிரவருத்தியிலே என்ன செய்கிறோமோ அதற்கேற்றபடியாக பலனை கொடுக்கிறான் என்கிற அந்த விஷயத்தை அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கிறார். அனுமதி தானத்தை பண்ணி என்று ஸ்ரீவஜனபூஷண ஸ்ரீசூக்திக்கு விவரணமாக அம்மாளுடைய ஸ்ரீசூக்தியை மாமுனிகள் எடுத்து காட்டியிருப்பதை காட்டியிருக்கிறார். ஒரு சின்ன திருட்டாந்தம். ஒரு அலுவலகம் இருக்கிறது, ஆபீஸ். அதுல பல பேர் எம்ப்ளாயிஸ் இருக்கா. அதுல பணங்களை கொடுத்து வாங்குவதற்கு, பணத்தை கொடுக்கறதுக்கு, பணத்தை வாங்கறதுக்குன்னு ஒரு காசாளர் அவரை நியமிக்கிறார். அந்த முதலாளியாய் எஜமானாய் இருக்கிறவர். அவர் நியமிக்கிற போது நியமித்தவர் அவர்தான். இன்னென்ன நாம்ஸ் படி பண்ணணும், இன்னென்ன கிரமத்துல பண்ணணும், இந்தந்த நிபந்தனைகள் படி நீ பணத்தை வாங்கணும், இந்தந்த நிபந்தனைகளை படி பணத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல கொடுத்து முடிச்சுடுற. அதோட அவருடைய பொறுப்பு முடிஞ்சு போயிடுது. ஆனால் ஒருத்தருக்கும் அவர்களுடைய பில்லை பார்த்து பணம் கொடுக்கிறதோ அல்லது அவர்கள்ட்ட வரக்கூடிய பணத்தை வாங்கறதோ இவருக்கு என்ன நாம்ஸ் இருக்கோ, இவருக்கு என்ன சட்டம் இருக்கோ அதுவும் பிரகாரம் நடந்துக்கணும். அதை விடுத்து ஆரிடத்திலேயாவது குறைவாக பணத்தை வாங்கினாலும் அதிகமாக பணத்தை கொடுத்தாலும் கூட அந்த எஜமான் என்ன பண்ணுகிறான், அதுவே காரணமாக அப்போ முதல்ல கொடுத்துட்டார், அதுக்கேத்த மாதிரி தொடர்ந்து வருது, இவருக்கு தண்டனையோ பரிசோ கிடைக்கிறது. நன்னா கிரமமாக செய்திருந்தால் ரிவார்டு பண்றான், இல்லைன்னா கொடுக்கறது இல்லை. அப்ப அந்த எஜமானன் இவனுடைய இந்த காரியத்துக்கு பொறுப்பு கிடையாது. ஆனால் அங்க காசாளராக உட்கார்ந்து கொண்டிருப்பதற்கு எஜமானன் பொறுப்பு. அதே மாதிரிதான் எம்பெருமான் அத்தனை சேத்தனர்களுக்கும் ஒரு சுவாதந்திரியத்தை கொடுக்கிறான். இவனுக்கு சாஸ்திரத்தை கொடுக்கிறான், சாஸ்திரப்படி நடந்து கொள்ளக்கூடியதான புத்தியை கொடுக்கிறான், சாஸ்திரப்படி நடந்து கொள்ளுவதற்கு கருவியாயிருக்கக்கூடிய சரீரத்தை கொடுக்கிறான். இத்தனையும் கொடுத்து விட்டு பிறகு நீ இது பிரகாரம் நடந்துக்கோன்னு நியமிக்க. அப்போ நம்முடைய செயல்கள் அனைத்தும் அவன் அதீனம்னா இந்த அளவுல தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய ஒரு செயல்லையும் தப்பு பண்ற போது நம்ம கையை பிடிச்சு அவன் இழுக்கணும், சரியாக பண்ற போது நம்ம கையை தூண்டி விடணும் அப்படின்னு சொல்றதுன்றது எங்கேயும் ஒத்து வராத விஷயம். வேதாந்தம் ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த கிரமத்துலதான் இதை எடுத்து காட்டி இருக்கிறார்கள். அப்படி இல்லைன்னா இது பெரிய எஸ்கேபிசம்னு ஆயிடும். ஒரு தப்ப பண்ணிட்டோம், பெருமாள் தூண்டினார் நான் பண்ணேன், பெருமாள் நியமிச்சார் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஏதோ தனக்கு அன்வயமே இல்லாதது போல ஆகிடும். அந்த மாதிரி கிடையாது. ஆக எம்பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஞானத்தை கொண்டு நாம செய்யறோம். அப்படி செய்கிற போது நம்முடைய புத்தியை உபயோகப்படுத்தி தப்பு பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால் அமைந்திருக்கக்கூடிய விஷயம் என்பதைத்தான் அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள் நம் ஒருவர்கள். இதனை அம்மாளுடைய ஸ்ரீசூக்தி எடுத்து காட்டினார். இதற்கு அடுத்தபடியாக சிருஷ்டி கிரமம் எவ்வளவு சிரமம். தத்துவத்திரயத்தை நேர உட்கார்ந்து கொண்ட சூத்திரங்களை காலக்ஷேபம் கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக அமைந்திருக்கக்கூடியது. பூதாத்து தன்மாத்திரோத்பத்தி கிரமம் சரியல்லான்றத அந்த ஆவரணம் என்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு என்ன அற்புதமாக நிரூபித்திருக்கிறார்கள் நம் ஆச்சாரியர்கள். அதன் ஆச்சரியமாக சுவாமி காட்டினார். அப்ப எது சரின்னா
தன்மாத்ராது தன்மாத்திரோத்பத்தி பட்சம்தான் சரின்றது மாமனியுடைய திருவுள்ளம், இல்ல பூர்வர்களுடைய திருவுள்ளம், எங்களாழ்வானுடைய திருவுள்ளம், பராசர பகவானுடைய திருவுள்ளமே அப்படித்தான் என்பதை அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அதே போல இந்திரியோத்பத்தி விஷயத்தையும் ஆச்சரியமாக தெளிவாக காட்டினார். இத்தனை தெளிவாக தத்துவத்திரயத்துல இந்த பிரகரண விஷயத்தை சொல்றதே கஷ்டம், அதை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். அப்படி இருக்கிற போது அனைவருக்கும் மந்தமதிகளுக்கும் புரியும்படியாக புரிய வைத்தவரான ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான திருவள்ளரை அம்மாள் விஷ்ணு சித்தாரிய சுவாமி அற்புதமாக இந்த கோட்டியிலே காட்டியிருக்கிறார். அந்த சுவாமி திருவடி தாமரைகளுக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு நம்முடைய ஸ்ரீமடத்தின் சார்பிலும் மற்றும் எதிராஜ மேதா மல்டிவர்சிட்டி சார்பிலும் அடியேன் கிருத்தஜதா பூர்வகமான பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். இன்றைய இந்த உபன்யாசத்துக்கு ஸ்பான்சராக வழங்கியவராக அமைந்திருக்கக்கூடியவர் பத்மினி பாலு அவர்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் எம்பெருமான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லோரும் பரிபூர்ணமான அனுகிரகத்தை நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். அதற்கடுத்தபடியாக நாளைய தினம் உபன்யாசம் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான பரத ரகுபதி சுவாமி சாதிக்க இருக்கிறார். விஷயம் எதிராஜ விம்சதி என்னும்படியான விஷயம். இப்படி மாமனிகளுடைய வைபவ் கடலிலே நாம் திளைக்கும்படியாக நம்மை ஓரோ நாளும் அனுகிரகித்து பண்ணிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியரான நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜிய சுவாமி திருவடி தாமரைகளுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து வாழி 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 என்று பல்லாண்டு பாடி பிரணாம பரம்பரைகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாளைக்கான பாஸ்வேர்ட் 1003650. இது 7 டிஜிட் இருக்கு, 7 டிஜிட்ஸ் இருக்கிற பாஸ்வேர்ட் 1003650. எம்பெருமானவரோட திருநட்சத்திரம் 1003 1003. மாமனிகள் திருநட்சத்திரம் இந்த வருஷம் 650. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.